திருச்சிற்றம்பலம், சிவானந்தம். அம்மா புவனேஸ்வரி அம்மா, அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம் சாமி. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலங்க ஐயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, 4 திருப்படி ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம், சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். புலியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆதிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார் திருவடி வணக்கம். அங்கன்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசனுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியே மனம் மொழி மேகலினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இந்த குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிவேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய சிவாய. சொக்கநாத வெல்வார். காயமோ காலம் கருத்தோ மகா காலம் நியாயமோ சற்றும் நடப்பதில்லை, தேயனேன் மாலுவனோ தென்மதுரை மாமணியே, என்னை உகந்து ஆளுவையோ சொக்கநாதா, சொக்கநாதா, சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த திரு தசாங்கம் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம 6வது பாடலுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, 7வது பாடல். 6வது பாடல் முடிஞ்சது, 7வது பாடலுக்கு நம்ம வருகின்றோம். 7வது பாடல் கோற்றையின் மொழிக்கின்னாய் கோதில் பெருந்துரைக்கும் மாற்றாரை வெல்லும் படைபகராய் ஏற்றார் போன் அழுக்கடையார் நெஞ்சுருக மும்மணங்கள் பாயும் கழுக்கடை கான் கைக்கொள் படை அப்படின்னு அதுக்குள்ள நமக்கு வருது. அப்போ இந்த பாடல் தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த திருத்தசாங்கம் அப்படிங்கிறது எதை நமக்கு தருகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, திருத்தசம் ஆக திருத்தசாங்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய அருளாளர்கள் கொடுத்த அந்த சிறு குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அடிமை கொண்ட முறைமை, இறைவனுக்கு உரிய 10 அடையாளங்கள் அல்லது அவனுடைய ஆண்டது பற்றி அவனுடைய உறுப்புகளை பாடி பரவுதல். அப்போ இறைவனும் அரசனும் ஒன்று அப்படிங்கிற ஒரு மொழி இருந்தது. ஏன்னா 2 பேருமே நீதி வலுவாமல் மக்களுடைய இன்பத்திற்காக ஆட்சி செய்கின்றான். ஆனா நாம பார்க்கின்ற இறைவன், நாம பார்க்கின்ற அரசன் என்பவன் யாரு? மாறிக்கொண்டே இருப்பவன். ஆனா நம்முடைய அரசனாக வழங்கக்கூடிய இறைவனும் என்றும் மாறாத தன்மையுடையவன். ஆகவே அவனுக்கு இந்த 10 இலக்கணங்களும் மாறாமல் இருப்பதே அவனுடைய செயல். அந்த வகையிலே அவனுடைய நாமம் பார்த்தோம்.
ஒரு நிமிஷம். சிவாயம் மன்னிக்கணும் சாமி, மன்னிக்கணும். ஆக இந்த திருவாசகத்துல நம்ம இந்த திருத்தசாங்கம் நமக்கு தருகின்ற விஷயம், இறைவனுக்கு நாம் செய்கின்ற அந்த அடிமை கொண்டுதான் அவனுக்கு செய்யக்கூடிய பக்திமையே. பக்திமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பக்தியினுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, அவனுக்கு நாம் அடிமை அடிமைன்னா அது வருத்தத்துக்குரிய விஷயம் இல்லை. ஏன்னா நாம அடிமையா இருக்கிறதே இந்த அடிமை சங்கிலியை அறுப்பதற்காகத்தான். இறைவனிடம் அடிமையா இருக்கிறது இந்த தேவையில்லாத அடிமை சங்கிலிகள்லாம் அடிமையா அந்த சங்கிலியை அறுக்கிறதுக்கு தான் அவன்கிட்ட அடிமையா இருக்கிறது தவிர, அவன்கிட்ட அடிமையா இருக்கிறது சிறப்பே தவிர, அவன்கிட்ட அடிமையா இருக்கிறது இழிவு இந்த ஆன்மாவுக்கு ஒரு நாளும் கிடையாது. அவன்கிட்ட அடிமையாவதை விடுத்து இந்த ஆன்மா சடப்பொருளிடம் அடிமையா இருக்கு. சடப்பொருளாகிய ஆணவத்தோட இருள் கூட அடிமையா இருக்கு. இந்த இருள் அடிமையை விடுத்து அருள் அடிமைக்கு இந்த ஆன்மாவை எடுத்து செல்லுகின்ற ஆற்றல் உடையதுதான் நம்முடைய திருத்தசாங்கம். இந்த இருள் அடிமை அப்படிங்கிறது இந்த ஆன்மா எப்பொழுதுமே யாருக்கும் ஒன்று அடிமையாகத்தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஆன்மாவுடைய இயல்பு அது. இந்த ஆன்மா கட்டு கயிறுக்குள்ளதான் இருக்கும். இந்த ஆன்மாவை எப்பயுமே கட்டுக்குள்ளதான் இருக்கும். அந்த கட்டு என்ன கட்டு? அது பொன் சங்கிலியா அல்லது அது இரும்பு சங்கிலியா அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆன்மா கட்டுண்டது அப்படின்னு அது பாத்தீங்கன்னா பக்ஷுன்னு சொல்லுவோம். ஆன்மாவுக்கு பேர் என்ன கேள்விப்பட்டீங்களா? இந்த ஆன்மாவுக்கு பேரு பசுன்னு சொல்லுவோம் இல்லையா? பதி, பசு, பாசம் அப்படின்னு 3 பொருள்கள் உண்டு. அதுல இந்த பசு அப்படிங்கிறது ஆன்மா. பசுன்னா என்னன்னா பக்ஷுன்னு சொல்லுவோம். அதாவது பக்ஷு அப்படின்னா என்னன்னா கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். பசுன்னா என்னது? கட்டப்பட்டது. எதுவெல்லாம் கயத்துல அதாவது ஒரு அண்டர் த பவுண்டரிக்குள்ள இருக்கோ அதெல்லாம் பசு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் எல்லா அடியாருக்கும் ஆன் பண்ணலாம். எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு சரஸ்வதி அம்மா, கலாவதி அம்மா, அதில்லா அம்மா அவர்கள், சுகந்தி அம்மா, புஷ்பலதா அம்மா, உமாராணி அம்மா அவர்கள், அப்புறம் புவனேஸ்வரி அம்மா, சந்திரமணியன் அம்மா, சாருமதி அம்மா, குமலா தேவி அம்மா, மத்தில்லா அம்மா, மாரிமுத்துக்காங்க அம்மா, சுசிலா அம்மா, எல்லா அடியாருக்கும் அடியனுக்கு ரொம்ப அருமையா தெரிவிங்க. அம்மா சென்னம்மா தர்றாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க எல்லாரையும் பார்ப்பது அடியன் செய்த பெரும் தவமா நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கலாவதி கே அம்மா அவர்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப அணிமொழி அம்மா எல்லாம் தர்றாங்க. சரி, இதுல ஒரு செய்தி அவங்க கிட்ட சொல்லணும். அதுக்காக தான் இங்க ரேவதி அம்மாவும் தர்றாங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு செய்தி சொல்லணும்னு நினைச்சேன். கலைப்பாங்க. எந்த சமயத்துக்கும் இல்லாத சிறப்பு நம்ம சமயத்துல இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம எல்லா சமயத்திலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவன் அதாவது பிளஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்தா என்ன இருக்கும்? பிளஸ் அப்படி இருந்தா என்ன இருக்கும்? மைனஸ் இருக்கும்னு சொல்லுவான் இல்லையா? அதாவது இறைவன் அப்படின்னா ஒரு பொருள் இருந்தா இறைவனுக்கு ஆப்போசிட்டா ஒரு பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ தெய்வீகம் அப்படின்னா அசுரத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கும். புரியுதுங்களா? தெய்வீக தன்மைன்னு அசுரத்தன்மைன்னு இருக்கும். அப்படி இறைவன் அப்படின்னு ஒருத்தன் அவனுக்கு ஆப்போசிட் ஒண்ணு இருக்கும்னு எல்லா சமயமும் சொல்லுது. ஆனா நம்ம சமயத்துல மட்டும்தான் இறைவனுக்கு ஆப்போசிட் கிடையாது. நம்ம சமயத்துல மட்டும்தான் இறைவன் ஹீரோ மட்டும்தான், வில்லன் இல்லாத ஒரே சமயம் எது? ஹீரோ மட்டும்தான் இருப்பாரு. வில்லனே இல்லாத ஒரு படம் இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. வில்லன் இல்லாத ஒரு படம். அந்த மாதிரி ஹீரோ மட்டும்தான் இருப்பாரு, வில்லனே இருக்காது. எல்லாருமே வானத்தை போல படம் பார்த்திருக்கீங்களா? வில்லனே இருக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க. திடீர்னு ஒரு நிமிஷம் இந்த அம்மா வில்லனா இருப்பாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே டக்குன்னு மனசு மாறி அந்த அம்மாவும் நல்லவங்களா மாறிடும். நீங்க பாத்தீங்கன்னா
படம் முழுக்கவே எல்லாரும் நல்லவங்களாவே இருப்பாங்க, பார்க்கறதுக்கு அவ்வளவு சுகந்தமா இருக்கும். இவங்க அவங்கள பழி வாங்குவாங்க, அவங்கள பழி வாங்க அப்படின்ற கான்செப்டுக்கே இடம் இல்லாம இருப்பது போல இது நம்மளுடைய இந்த சைவ சமயம் சூரிய வம்சம் வானத்தை போலாம் அந்த படம் மாதிரி. அங்க என்ன இருக்காது, வில்லனே இருக்க மாட்டாங்க. சூரிய வம்சத்தை கூட வில்லன் இருப்பாரு, வானத்தை போல படத்துல வில்லனே இருக்க மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்மளுடைய சைவ சமயத்துல என்ன கிடையாது, சிவபெருமானுக்கு எதிர்பொருள் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா சிவபெருமானுக்கு என்ன கிடையாது, பிளஸ் கிடையாது. சிவபெருமான் இங்க பிளஸ் இருந்தா தானே மைனஸா வரும். அவன் பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில் நிக்கிற நியூட்ரல் அவன். அதனாலதான் நியூட்ரலுக்கு ஆப்போசிட் இருக்கா, நியூட்ரல் ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் பிளஸ் இருந்தா என்ன பண்ணும், மேடுன்னு இருந்தா பள்ளம் இருக்கும். சமதளத்துக்கு ஆப்போசிட் ஏதாவது இருக்கா, மேடு இருந்தா பள்ளம் இருக்கு, பள்ளத்துக்கு ஆப்போசிட் மேடு இருக்கு, சமதளத்துக்கு ஏதாவது ஆப்போசிட் இருக்கா, இல்ல. அது போல இந்த சிவபெருமானுக்கு என்ன கிடையாது, சிவபெருமானை எதிர்ப்பவர்கள் என்று யாரும் கிடையாது. சிவபெருமானுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மற்ற சமயங்கள், இப்போ கிறிஸ்தவ சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜீசஸ்ன்னு இருந்தாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஆன்டி கிறிஸ்டின் இருந்தா ஆன்டி கிறிஸ்டன் இருப்பார், அந்தி கிறிஸ்துவன்னு சொல்லுவாங்க, அதாவது சாத்தான்னு சொல்லுவாங்க, சிலவங்க பேயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இப்போ நம்ம வைணவத்துல பாத்தீங்கன்னா இவர் இருப்பாரு, யாரு, திருமால் இருப்பாரு, அதுக்கு ஆப்போசிட்டா யார் இருப்பாங்க, அசுரர்கள்லாம் இருப்பாங்க. பாத்தீங்களா, அசுரர்கள் இருப்பாங்க. அசுரர்கள், அந்த அசுரர்கள் வதம் செய்வதற்கு தான் இவர் என்ன பண்ணுவாரு, 10 பிறவிகளை எடுப்பார். பாத்தீங்களா ஆனா அந்த அந்த கான்செப்டுக்கு இடமே கிடையாது. எங்க சைவத்துல அழிப்பதற்கோ யாரையும் புரி சொல்வதற்கோ யாரையும் மட்டம் தட்டுறதுக்கோ எங்கேயுமே இடமில்லாத சமயம் சைவ சமயம். இங்க சிவபெருமானுக்கு ஆப்போசிட்டா யாருமே கிடையாது. ஏன், சிவபெருமான் நியூட்ரல் ஆனவன். சிவபெருமான் யாரு, சமநிலை உடையவன். யாவன் நியூட்ரலுக்கு இன்னொரு பேர் என்ன, நியூட்ரலுக்கு இன்னொரு பேரு நடுநிலை. நடுநிலை. ரைட்டு. இன்னொன்னு யாராவது கரெக்டா சொல்றீங்களான்னு பாக்கலாம். சொல்றவங்களுக்கு ஒரு புத்தகம் ஏற்கனவே லிஸ்ட் இருக்கு. ஐயா, வேறுபட்ட நிலை. வேறுபட்ட நிலையா? ஆமாங்க ஐயா. நியூட்ரல். நியூட்ரல் நியூட்ரல் சமநிலைங்க ஐயா. சமநிலை சொல்றோம்ல, சமநிலை நடுநிலை தான் அதுக்கு பொருள். இங்க சிவபெருமானோடு பொருத்தி சொல்லுங்க, அவனுடைய பெயர்ல பொருத்தி சொல்லுங்க. தன்னிகர் இல்ல, நிலையானவன் ஐயா, நிலைத்த தன்மை. நிலைத்த தன்மை. சரி, இப்படி சொல்லலாமா, ஆன்சர் பண்ணிடுவோமா? அவனுக்கு பொது அப்படின்னு பேரு. பொது. பொதுன்னா நியூட்ரல்னு அர்த்தம். பொதுன்னா என்னது, எல்லாத்துக்கும் பொது அப்படின்னு அர்த்தம். அது நியூட்ரல்னு அர்த்தம். இவங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ணும் அப்படின்னா அது ஒரு பிளஸ், இவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னா மைனஸ். எல்லாரும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு அது பொது. சிவபெருமானுடைய பேர் என்ன, சிவபெருமானுடைய பேரு பொது. நான் அடிக்கடி நான் இந்த பாட்டு பாடுவேன். நீங்க பாத்தீங்கன்னா எம்பெருமான் இந்த பாட்டு அடிக்கடி பாடுவேன். என்ன பாட்டுல, எதிரங்கொருவரின்றி நடமாடும் இறைவர் தனது பங்கில் சிவை பாலா, எதிரங்கொருவரின்றி நடமாடும். அந்த பாட்டு நீங்க ஞாபகம் இருக்கு? அந்த பாட்டு, இந்த பாட்டு முதல் வரி அந்த அடி ஐயா அதிரும் கடல். பாடுங்க பாடுங்க தேவியம்மா, பாடுங்க. ஐயா சிவாயனமங்கயா, திருவடி வணங்கிக்கிறேங்க. சிவாயனம். அதிரும் கடல் பணிந்து அடியேனுன் அபயம் புகுவதென்று நிலை காண எதிரெங்கிலும் இருந்து. ஐயா ஐயா மறந்துருச்சுங்க, ஐயா மறந்துருச்சுங்க அடுத்த லைனு. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, மதியமா வாய்ப்பு இருக்கா? அதிலும் இருந்து விளையாடி பரங்குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. பலகுன்றிலும் அமர்ந்த பெருமாள். அப்போ அது ஒரு வார்த்தை வரும், எதிரங்கொருவரின்றி நடமாடும். எதிர்த்து இவனை நிக்கிறதுக்கு ஆளே இல்லாம ஆடுவானா. இவனுக்கு எதிர்த்து இவனுக்கு சமமாக ஆப்போசிட்டா யார் என்ன பண்ண முடியாது. சிவபெருமானுக்கு சமமா ஆப்போசிட்டா சமமாவே யார் இருக்க முடியாது. ஆப்போசிட்டா எப்படி இருக்க முடியும்? இவனுக்கு சமமா இருந்தா தான் ஆப்போசிட்டா இருக்க முடியும், சமமாவே இருக்க முடியாது. அப்படின்றப்ப அவனுக்கு அப்போ வில்லனே இல்லாத ஒரு சினிமானா எந்த சினிமா?
சொன்னீங்க வானத்தை போல சொன்னீங்க. ஐயா, ஆமா. நம்ம சைவத்தை அதுதான் நம்ம சைவம் படம் தான் ஐயா. நம்ம அதான் சைவம் சைவம் சினிமா தான். அந்த சைவம் சினிமால தான் வில்லனே இல்லாத ஒரு ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பொருள் எத்தனை, சைவத்தில் இருக்கக்கூடிய பொருள் எத்தனை, மூணே பொருள் தான். ஒண்ணு பதி, இன்னொன்னு பசு, மூணாவது பாசம். இந்த பாசம் யாருக்கு வந்தா நிக்காது. பதி அணியில் பசு பாசம் இல்லாவே. பதி வந்துட்டா பாசம் எதிர்த்தாலும் நிக்க முடியாது, டபக்குன்னு மறைஞ்சு ஓடிடும். இருள் ஒளிக்கு முன்னாடி தன்னை ஒளிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி இறைவன் வந்தா இருள் அப்படியே பயந்து ஓடிடும். அப்படிப்பட்ட ஆற்றலுடைய சமயம் தான் சைவ சமயம். நம்ம தலைவனுக்கு எதிரான பொருள் இருக்கா? இல்லவே இல்லை. அதனால பேய் இருக்கு, நம்மளை அது இது பண்ணுது, அந்த மாதிரி இந்த பேய் கான்செப்டே கிடையாது. இந்த பேய் கதையே இல்லாதது எது? சைவ சமயம். ஏன் காரைக்கால் அம்மையார் பேயார் இருக்காங்கல்ல அப்படின்னா பேய், அந்த பேயார் கூட யாருதான்? பேயார் கூட சிவனுக்கு அடிமை தானே தவிர சிவனுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறவங்க கிடையாது. அதனால சிவனுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் இல்ல. சிவபெருமான் என்பவன் அவன் என்றுமே பொதுவானவன். அப்படின்னு ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த பசு அப்படின்றதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசுங்கிறது ஒரு சமஸ்கிருதம். பசுவுக்கான சமஸ்கிருத சொல்லக்கூடிய பொருள் என்னன்னா கட்டுப்பட்டதுன்னு அர்த்தம். இது எப்பயுமே யாருக்கையோ கட்டுப்பட்டு தான் நிற்கும். நான் எதுக்கோ ஒரு பொருள் கட்டுப்பட்டு தான் இருக்கும், தனித்து நிக்காது. இது ஏதோ ஒரு கயிறுல கட்டிப்பட்டு தான் இருக்கணும். அந்த கட்டி போடுற கயிறு இரும்பு சங்கிலியா அல்லது இருள் சங்கிலியா இல்ல அருள் சங்கிலியான்னு தான் வித்தியாசம். ஆனா ரெண்டுக்கும் மத்தியில இது இருக்காது. சங்கிலி இல்லாம அந்த ஆன்மா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆன்மாவுக்கு சங்கிலி இல்லாம இருக்க முடியாது. அது இருள் சங்கிலியா அருள் சங்கிலி. இருள் சங்கிலியை உடைக்கிறதுக்கு தான் இது எவன்கிட்ட அடிமையா போகணும்? இருள் கிட்ட அடிமையா இருக்கு. இது யாருக்கிட்ட அடிமையா போகணும்? அருள் அடிமையா போகணும், சிவபெருமான்ட்டு அடிமையா போகணும். அப்படின்னு அப்ப அடிமைன்னு சொன்னா நாம வருந்த தேவையில்லை. இந்த அடிமைத்தனம் என்பது என்ன பண்ணும்? சிவமாம் தன்மை தருகின்ற அடிமைத்தன்மை. இந்த நம்ம இன்னைக்கு அடிமைத்தனம் பண்றது சிவபெருமான் கிட்ட. இந்த அடிமைத்தனத்தோட எண்டு எப்படி இருக்கும்? நாம சிவபெருமானாவே நிற்போம். சிவபெருமான் பெறுகின்ற மொத்த இன்ப அனுபவத்தையும் இந்த ஆன்மா பெறும். அதனால சிவபெருமான்ட்டு அடிமைத்தனம் பண்ண போறோமே, ஒருவேளை நம்மள கீழே தர ரேட்ல வச்சு நடத்துவானு கேட்டா, அவன் எப்படி நடத்துவான்னா, அவன் தனக்கு சமமா நடத்துவான். அவன் தனக்கு சமமா நடத்துறதுதான் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அடிமைத்த. அதனால அவன்கிட்ட அடிமையா இருக்கிறதுனால ஏதாவது குறை இருக்கா? சிவபெருமான்ட்ட அடிமையா இருக்கிறது தான் நிறைய. அவன்கிட்ட அடிமை ஏன்னா அவன் அடிமையா எப்படி நடத்துவான்னா, நார்மலா நம்ம அடிமை எப்படி நடத்துவோம்? அவன் அடிமையில வீட்டுக்கு வேலைக்காரங்க வராங்க, எப்படி நடத்துவோம்? கீழ்மையா நடத்துவோம். ரொம்ப கீழ்மையா முதல்ல என்ன பண்ணுவோம்? தலைவாசல் வழியா வரக்கூடாது சொல்லுமா? ஆமாங்க ஐயா. தலைவாசல் வழியா வரக்கூடாது. அந்த காலத்துலங்கய்யா, இப்பெல்லாம் அப்படி நம்ம சொல்றது இல்ல. இப்ப தலைவாசல் புறவாசலே இல்லையே. இப்ப புறவாசலே இல்லை. எந்த வீட்டுக்கு புறவாசல் இருக்கு? புறவாசலே கிடையாது, கொல்லப்புறம் கிடையாது, பேக் டோரே கிடையாது, ஃப்ரண்ட் டோர் தான். அதனால இப்போ அந்த காலத்துல சொல்றேன். நம்ம இன்னைக்கு புறவாசல் இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? சப்போஸ் வீட்டுல புறவாசல் இருக்கு, என்ன பண்ணுவோம்? வேலைக்காரவங்கள அந்த வழியா வாங்க சொல்லுவோமா இல்லையா? சரி, சொல்ல மாட்டோம். சரி சரி, வீட்டுக்கு வந்தா தனி தட்டு, அப்படிதானே? சாப்பிடணும்னா தனி தட்டு, தனி டம்ளர் கொடுத்துருவோம். அம்மா எங்க ஏதோ புழங்காதம்மா, உனக்குன்னு தனி டம்ளர், உனக்குன்னு தனி தட்டு. இப்ப பேப்பர் பிளேட், பேப்பர் தட்டு அந்த அப்படி பண்றீங்களா? அப்படி பண்றாங்க. அடியன் வீட்டுல இல்ல, அடியன் வீட்டுல அடியன் தாங்க ஐயா என்னைக்குமே வேலை. இல்ல சொல்றேன் அந்த மாதிரி. அப்போ வேலைக்காரவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாத்தீங்கன்னா, என்னதான் வேலை பார்த்தாலும் அவங்க கிட்ட சாப்பிடுறது, அவங்க வீட்டுல இருந்து ஏதாவது பொருள் வாங்கி நாம சாப்பிடுவோமா? நம்ம வேணா கொடுத்து விடுவோம். என்ன தரணும் போனாங்க. அப்போ தண்ணி மட்டும் அப்பா. ஆக நாம எப்படி அடிமைகளை நடத்துவோம்னா, ரொம்ப தர டிக்கெட்னு சொல்லுவாங்களே, தர லோக்கல்ல நடத்துவோம். நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். நமக்கு அடிமைத்தனம், அப்படி அடிமையை நடத்துறது நமக்கு தெரிஞ்சது அதுதான். போயிடுச்சா? ஒரு நிமிஷம் தானே, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். அப்போ நாம அடிமைகள் நடத்துறது பாத்தீங்கன்னா, தனி அவங்களுக்கு தட்டு, தனி அவங்களுக்கு இருக்கு. நாம கொடுப்போமே தவிர அவங்ககிட்ட இருந்து ஏதாவது வாங்குவோமா? வாங்க மாட்டோம். இது அவங்க நம்ம வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, எல்லா பெரிய ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷன்ல நமக்கு சமமா நம்ம சொந்தக்காரங்க சமமா உட்காந்து சாப்பாடு போடுவோமா? யோசிக்கணும். நமக்கு
நமக்கு சொந்தக்காரங்களுக்கு சமமா சாப்பாடு கொடுங்க. நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ளேயே நமக்கு பாகுபாடு இருக்கு. இந்த பெரியவங்களா கூப்பிட்டு முதல்ல சாப்பாடு, அடுத்து கொஞ்சம் சுமாரு ரெண்டாவது சாப்பாடு, மித்தவங்க எல்லாம் அப்புறம் பார்த்தா நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ளேயே அந்த பாகுபாடு இருக்கு. அப்போ இந்த அடிமையா வர்றவங்க கிட்ட என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வரும்? அவங்களுக்கு கொஞ்சம் கீழே தான் எவ்வளவு கீழே வைக்க முடியுமோ பெருந்தன்மையா என்ன பண்ணுவாங்க? பெருந்தன்மையா நாங்க அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அதுல என்ன இருக்கும்னா தன்னை விட கீழே இருக்கணும்னு சொல்லும். ஆனா இந்த பைத்தியக்காரன் இருக்கான்ல, எந்த பைத்தியக்காரன்? இந்த பித்தன் இருக்கான்ல, இந்த பித்தன், நம்மளுடைய பித்தன் இருக்கான்ல, அந்த பித்தன் என்ன பண்ணுவான்? அவன் என்ன தட்டுல சாப்பிடுறானோ அதே தட்டு, அவன் என்ன உணவு எடுத்துக்கிறானோ அதே உணவு, அவன் எந்த இடத்துல உட்காரானோ அந்த இடம். சொல்ல போனா அவன் யூஸ் பண்ண ட்ரெஸ், அவன் யூஸ் பண்ண நிலா, அவன் யூஸ் பண்ண சூலம், அவன் யூஸ் பண்ண நீலகண்டம், அவனை மாதிரியே உடலமைப்பு, அவன் இருக்கிற லோகம், அவன் இருக்கிற ரூபம், அவனுடைய தன்மை எல்லாத்தையும் சரிசமமா கொஞ்சம் ஒரு பாயிண்ட் இறக்க மாட்டான். இதுல என்னன்னா நல்லா கவனிங்க, நல்லா ஒரு நிமிஷம் கவனிங்க. எல்லாரும் 40 பேர் இருக்கீங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இப்போ நம்ம போய் ஒரு கம்பெனில ஜாயின் பண்றோம். நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்னமோ பிடிச்சு போய் அவர் என்ன பண்ணிட்டாரு? நம்மள ஒரு டைரக்டரா மாத்திட்டாரு. நம்மளும் டைரக்டர், அவரும் டைரக்டர். நம்ம ஷேர் ஹோல்டரா மாத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நாமளும் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர். இப்ப என்ன ஆகும்? ஷேர் ஹோல்டரா மாத்திட்டு அவருக்கு சமமா நம்மளை மாத்திட்டாரு, ஷேர் ஹோல்டரா மாத்திட்டாரு. ஷேர் ஹோல்டரா மாத்தினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஆனா என்ன ஆகும்? அவர் என்ன ஒர்க் பண்ணாரோ அந்த ஒர்க்கை நம்ம இப்ப என்ன பண்ணோம்? நாமும் பண்ணோம். ஆமா தானே? அவர் போய் பல ஊருக்கு போயிட்டு கான்ட்ராக்ட போய் பேசி கான்ட்ராக்ட் வாங்கிட்டு, ஞாபகம் புரியுது நான் சொல்ல புரியுதுங்களா? அவர் என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணாரோ இப்ப நம்ம ஷேர் ஹோல்டரா மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்? அவரோட ஒர்க்கை நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அப்பா இருக்காரு, பையன் ஆட்டோமேட்டிக்கா கம்பெனியோட குரூப் டைரக்டர் ஆயிட்டா. இனிமே அப்பா பார்த்த வேலையை யார் பார்க்கணும்? பையன் பார்த்துதான் ஆகணும். ஆனா இங்க என்ன பியூட்டின்னா, இவன் டைரக்டர் ஆக்கிடுவான், இவன் அவனுக்கு சமமா ஆக்கிடுவான். ஆனா அவன் செய்யற 5 வேலையை நம்ம செய்ய வேணாம்னு சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். அவன் 5 வேலை செய்யறான்ல எல்லா உயிர்களுக்கும். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளன்னு 5 பயங்கரமான வேலை இடைவிடாது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஒரு செகண்ட் கூட அகலாம ஒவ்வொரு ஆன்மாவினுடைய உள்ளத்திலையும் உறைந்து நின்று அதற்கு தேவையான அந்த வினைகளை ஊட்டி ஊட்டி இன்ப துன்பங்களை கொடுத்துட்டு இருக்கான்ல, அந்த வேலையை நீ செய்யாதம்பா. சிவமாம் தன்மையை கொடுக்கிறவன் சிவனுடைய வேலையை செய்யக்கூடாது. நீங்க பாருங்க, உங்களை எம்டி ஆக்கிடுவா அப்படி. ஆனா நீங்க எம்டியோட வேலையை செய்ய தேவையில்லை. எவ்வளவு பெரிய ஆஃபர் பாருங்க. ஆடி மாசம் வந்துட்டாலே ஆஃபர் தான். ஆடி மாசம் வந்துட்டாலே ஆஃபர். நம்ம ஆடி மாசம் தான் இருக்கோம். எவ்வளவு பெரிய ஆஃபர்னு பாருங்க. ஆடி ஆஃபர் என்னன்னா, சிவபெருமானுக்கு தொண்டு செய்ய போனா சிவபெருமானாவே மாறலாமா, ஆனா சிவபெருமான் செய்யற வேலையே செய்ய தேவையில்லையா? இந்த மாதிரி ஆஃபர் யாருக்காவது கிடைக்கும்? வேலையே செய்ய தேவையில்லை. ஆனா அவனுக்கு என்ன சேலரியோ அந்த சேலரி நமக்கு வந்துடும். எவ்வளவு பெரிய விஷயம். எந்த சமயத்துல இருக்கு சிவமாம் தன்மை? நீங்க எந்த சமயத்துல போனாலும் இறைவனுக்கு ஒரு படி கீழே தான் எல்லா ஆன்மாவும் இருக்கும். ஆனா இங்க இறைவனுக்கு சமமாவே இருக்கும். ஆனா ஒரு விஷயம் உறுதி, இந்த ஆன்மா அந்த சமமான நிலையில கூட அவன் கொடுக்க இவன் வாங்கும். இதுக்கா வாங்க தெரியாது. அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான், டெலிவரி பண்ணிட்டே இருப்பான். என்னது? சிவ இன்பத்தை டெலிவரி பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் பாருங்களேன், 5 தொழில் பண்றான்ல. யாரு? நம்ம அப்பா 5 தொழில் பண்றான்ல. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், இந்த அருளல்னு சொல்றோம்ல. இந்த அருளல்னா அருளை வாரி வழங்கிக்கிட்டே இருப்பான். அந்த அருளல் தொழில் தான் முக்தி கொடுக்குறது. அவனுக்கு சமமா ஆக்கி வச்சுட்டு அருளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். இதை உட்காந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அருள் அப்படியே கொடுக்க அருள் அப்படியே மிதந்துட்டே இருக்கும். அப்படி இன்பத்துல நினைச்சு பாருங்க, ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆகாம இந்த ஆன்மா இன்பத்திலேயே மிதந்துட்டு இருந்தது எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் கிடைச்சாலே பெரிய விஷயம் இல்ல. ஆனா நாங்களே என்ன பண்ணுவோம், 24 நல்ல நாளைக்கு போயிட்டு இருக்கு வச்சுக்கோங்க. ஆகா, பெருமான் ஏதோ பெருசா ஆப்பு வைக்க போறான் போல, ஒரு நாள் ஜாலி பண்ணிட்டான், நீ 6 மாசத்துக்கு வச்சு செய்வான் போல அப்படின்னு பயப்படுவோம். ஆனா நினைச்சு பாருங்க, ஒரு கணம் கூட இடைவிடாத இன்பத்தை தருகின்ற ஆற்றலுடையவன் அந்த இந்த ஆன்மா
இருள்கிட்ட இப்ப கட்டுண்டு இருக்கோம். நாம இப்ப இந்த அருள் கிட்ட கட்டுண்டு அருளை வாங்கிக்கிட்டே இருக்கோம். ஆக இந்த ஆன்மா எப்பொழுதுமே எல்லாத்துக்கும் என்னதான் இருக்கு? எப்பொழுதுமே இந்த ஆன்மாவுக்கு இந்த ஆன்மாவோட இயல்பே என்னது? விட்டு விட்டு அறியுங்க. விட்டு விட்டு அறிய ஆன்மாவோட இயல்பே கட்டுண்டு இருக்கிறது. கட்டுண்டு இருக்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னது? அடிமைதான். இந்த ஆன்மாவினுடைய இயல்பு என்னதான்? அடிமைதான். அடிமைத்தனம் தான் இந்த ஆன்மாவினுடைய இயல்பு. நாம இப்ப சுதந்திரம் வாங்கிட்டோம். இங்க கவனிங்க, வெள்ளைக்காரன் இருந்து சுதந்திரம் வாங்கிட்டோமா இல்லையா? என்னங்க எப்படி பாக்குறீங்க? சுதந்திரம் இன்னும் வாங்கலையா? வெள்ளைக்காரன் இருந்து சுதந்திரம் வாங்கிட்டோம்ல. நாம இப்ப அடிமையா இல்லாம இருக்கோம். வெள்ளைக்காரன் அடிமையா இல்லாம இப்ப யாருக்கிட்ட அடிமையா இருக்கோம்? இப்ப இருக்கிற கவர்மெண்ட் கிட்ட அடிமையா இருக்கும். அப்படித்தானே? அவங்க சொன்னது செய்யணும், அவ்வளவுதான். அடிமை இந்த எவன்கிட்டயோ அடிமையா இருந்துதான் ஆகணும். வேறவன்ட்ட நம்ம அயல் நாட்டவனுக்கு அடிமையா இல்லாம என்ன பண்றோம்? சொந்த நாட்டுக்காரனுக்கு அடிமையா இருக்கும். இதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னாடி யாருக்கு அடிமையா இருந்துச்சு? மன்னர்களுக்கு அடிமையா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அப்படியே போனோம்னா இந்த ஆன்மா எப்பொழுதும் அடிமைத்தனத்தை தான் விரும்பும். அதுக்கு மன்னனாவே இருங்களேன், நீங்களே அரசனா இருங்க, ஆனா இதைத்தான் விரும்பும். அடிமைத்தனம், அன்புல அடிமையா இருக்கணும் இல்ல? அன்பு அடிமை வேணும். ஆக இந்த ஆன்மாவுக்கு அதனால ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கோங்க, அடிமைத்தனம்னா வருத்தப்படாதீங்க, அது நம்மளுடைய இயல்பு தான். நாம அடிமையா தான் இருப்போம். நம்மளுக்கு ராஜாவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நீங்க ராஜாவாவே இருந்தாலும் அடிமைதான், புரியுதுங்களா? நம்மளுடைய இயல்பே அடிமைத்தனம், ரைட்டு. ஆனா இப்ப யாருக்கு அடிமையா இருக்கும்? இருளுக்கு அடிமையா இருக்கும். இந்த இருளை உதறிட்டு யாருக்கு அடிமையா போகணும்? அருளுக்கு அடிமையா போகணும், அவ்வளவுதான். அதனால அதுக்கு அருளுக்கு அடிமையா போனோம்னா அப்ப இந்த இருளை உதறதுக்கு ரீசன் வேணும்ல. ஏன்? இந்த இருள்னால எனக்கு பயன் இல்லை, அந்த அருள்னால எனக்கு பல பயன்கள் உண்டு. இருள்னால எனக்கு துன்பம் உண்டு. அந்த அருள் இப்ப நான் இன்னைக்கு ஒரு டாஸ்க், இன்னைக்கு ஒரு டாஸ்க் 6 பாயிண்ட் போட்டு ஒரு டேபிள், இருள் அடிமை அருள் அடிமை ரெண்டுக்குள்ள வேறுபாடு. இந்த 6 பாயிண்ட எழுதி அடுத்த வாரத்துக்குள்ள போட்டோ எடுத்து நம்மளுடைய குரூப்ல போட்டோம். டாஸ்க் நல்லா இருக்கா? தெரியுது உங்களுக்கு? அட்டவணைப்படுத்துக இருள் அடிமை அருள் அடிமை 6 பாயிண்ட். காப்பி அடிக்க கூடாது, யாரும் பக்கத்துல யாரும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, சரியா? குரூப்ல போட்டதுக்கு அப்புறம் போட்டு அதையே எழுதி போடக்கூடாது. அதனால நான் சொல்ற அன்னைக்கு மட்டும் எல்லாரும் ஒரே நாள்ல போடலாம். அது வரைக்கும் எல்லாரும் கையில எழுதி வச்சுக்கலாம். யாரும் நான் சொல்ற அன்னைக்கு நான் டேட் பிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு போட்டுறேன். அன்னைக்கு இருள் அடிமை அருள் அடிமை ரெண்டையும் ஒரு அட்டவணை மாதிரி போட்டு ரெண்டுக்கும் உள்ளது நீங்க ஒரு ஆமா. அதனால என்னன்னா ஒரே நாள்ல நம்ம ஒரே டைம்ல தான் நம்ம டைம் சொல்ல போறோம். எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணி கிடுன்னு போட்டுறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு நம்ம அடியார்கள் மோசம் இல்லை. அடுத்தவங்களுக்கு காப்பி அடிச்சுட்டு இது என்னுடைய பொருள்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அவங்க எதுல இருக்காங்கன்னு அர்த்தம்? இருளடிமையில தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபுல்லா இருளடிமை தான். அப்போ இருளடிமை அருளடிமை ஒரு பாயிண்ட் சொல்லலாமா? இருளடிமை துன்பம் தருவது, அருளடிமை இன்பம் தருவது. ஒரு பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். இருளடிமை இன்பம் தருவது, மன்னிக்கணும், இருளடிமை துன்பம் தருவது, அருளடிமை இன்பம் தருவது. இப்படி ஒரு லைன்ல ஒரு பாயிண்ட் 6 பாயிண்ட், ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு 5 பாயிண்ட் தான். ஒரு பாயிண்ட் நான் சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு 5 பாயிண்ட் தான், ரைட்டா? 5 பாயிண்ட் யோசிச்சு ஒரு டாஸ்கா நீங்க எடுத்து அடியார்கள் அடுத்த அமர்வுக்குள்ள அடுத்த புதன்கிழமைக்குள்ள போடலாம். நான் என்ன பண்ண நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம் இல்ல? ஞாயிற்றுக்கிழமை சரியாக 11 மணிக்கு எல்லாரும் சடசடன்னு போட்டுருங்க. நாங்கெல்லாம் வகுப்பு போகணும், திருமுறை வகுப்பு இருக்கு. புரியுங்களா? சரி, அப்ப திங்கக்கிழமை வச்சுக்கலாம். திங்கக்கிழமை வச்சுக்கலாமா? ஐயா எழுதின உடனே உங்களுக்கு தனியா அனுப்பி எழுதின உடனே எனக்கு தனியா அனுப்பிச்சிருங்க. நான் குரூப்ல பப்ளிஷ் பண்றேன். உங்க கலாவதியம்மா பேரை போட்டுருங்க, அனுப்பிச்சிருங்க. நான் குரூப்ல பப்ளிஷ் பண்ணிருக்கேன், புரியுதுங்களா? இன்னொரு முறை சொல்லுங்க. அருளடிமை இருளடிமை, அருளடிமை பொருளடிமைன்னு டேபிள் போட்டுக்க போறோம். ஒரு பாயிண்ட் அருளடிமையில என்ன அப்படின்னா இன்பம் தருவது, இது துன்பம் தருவது, புரியுதுங்களா? இருளடிமை தன்மை எழுதணும், அருளடிமை தன்மை எழுதுங்க. ரெண்டுக்கும் காமனா எழுதுங்க, வேற ஒண்ணும் இல்லை. காமன் பாயிண்ட்ஸா போட்டு எழுதுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான், ஸ்கூல்ல தான் பண்ணிருப்போம். இப்ப நம்ம இதுல பண்றோம். சரி, பண்றப்ப என்ன ஆகும்னா, நான் ஏன் இதை சொல்றேன்னா அது நெகிழ்ந்து உங்க ஆன்மாக்குள்ள அப்படியே போகும். நீங்க இந்த டாஸ்க் எல்லாம் பண்ண
அது நெகிழ்ந்து நெகிழ்ந்து அப்படியே நினைப்ப ஆன்மாவுல போயிட்டு அதுக்கு அழகான அப்படி நச்சு நங்கூரமா போய் உட்காரும். அதுக்காகத்தான் இந்த டாஸ்க் வரணும் இல்ல. இல்லைன்னா இங்க வந்துட்டாலே வாத்தியாருன்றனால ஹோம்ஒர்க் கொடுக்குறான், டாஸ்க் கொடுக்குறான், ஒர்க் ஷீட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க வேணாம். சரிங்களா? சரி, அப்போ இதை நீங்க செய்யலாம். உங்களுக்கு கால அவகாசம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நீங்க பண்ணி அனுப்பலாம். ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எனக்கு பண்ணி அனுப்புங்க. நான் உங்க எல்லாத்தையும் எப்ப பப்ளிஷ் பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பப்ளிஷ். புரிஞ்சுதுங்களா? அப்ப இந்த ஆன்மா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இந்த ஆன்மா எப்பொழுதும் யாருக்கோ அடிமையாகவே இருக்குங்க. அடிமையா இருக்கிறத ஆசைப்படுது. நினைச்சுக்கோங்க, அது அடிமையா இருக்கிறத ஆசைப்படும். அது விலங்கு உடைக்கிறதுக்கு ஆசைப்படாது. அடிமைதான் அது ஆன்மாவினுடைய இயல்பு. ஆனா யாருக்கிட்ட அடிமையா இருக்க போறோம்ன்றதுதான் தெளிவு. இயல்பு அதுதான். எது அடிமை என்பது இயல்பு, யாருக்கு அடிமை என்பது தெளிவு. அந்த தெளிவு தான் இப்ப நம்ம கிடைச்சிருக்கு. ஒண்ணு தெரிஞ்சிருச்சு, சிவபெருமானுக்கு அடிமையாகிறோமோ இல்லையோ இருளுக்கு அடிமையா இருக்க வேணான்னு புரிஞ்சுக்கணும். ஆமாவா இல்லையா? சிவபெருமானுக்கு அடிமையாகிறோமோ இல்லையோ இருளுக்கு இனிமே அடிமையாக வேண்டாம் அப்படின்ற எண்ணம் வந்துட்டாலே நாம தெளிவு நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சோம். அந்த யாருக்கு அடிமையாகணும் அப்படின்னா அவனுடைய சிறப்பு தெரியணும்ல. அவன் என்னைக்கும் மாறக்கூடாது, அவன் ஹீரோவா இருக்கணும், அவன் என்னைக்கும் நமக்கு அன்பு செய்து கொண்டே இருக்கணும். அதுதான் அவனுடைய தன்மையா இருக்கணும்ன்றனால இந்த ஆன்மா வசுனால என்ன அர்த்தம்? வசுனால என்ன அர்த்தம்? கட்டப்பட்டதுன்னு அருமை அருமை ரேவதிய பாருங்க. வசுனாலே கட்டப்பட்டது. இது இருள் சங்கிலியில கட்டப்பட்டிருக்கு, அருள் சங்கில இருள் சங்கிலில தான் கட்டப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட்லயே. அதை உடைச்சு அருள் சங்கிலிக்கு மாத்துறது தான் நம்ம குருநாதருடைய வேலை, திருவாசகத்தோட வேலை, சிவ வழிபாட்டினுடைய வேலை. சிவ வழிபாட்டினுடைய உயர்ந்த நோக்கம் எது அப்படின்னா இருள் சங்கிலியை உடைத்து இந்த ஆன்மாவை அருள் சங்கிலியில கட்டிடணும். இல்லன்னா எங்க போயிடும்? உடைச்சுக்கிட்டு திரும்ப எங்க போயிடும்? இருளை போய் பிடிச்சுக்கிறோம். அதனால அருள் சங்கிலியில கட்டிடணும். அதனால அதை புரிந்து செய்யக்கூடிய விஷயம் தான் நம்ம சுவாமி சொல்றோம். அப்போ நம்ம பெருமை பண்ணணும். எது அடிமை இருப்பத பெருமைப்படணும். என்ன பாட்டு? பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பார் வெண்ணை நல்லூ அருத்துறையுள் அத்தா உனக்கு ஆனாயினி அல்லேன் எனலாமே. எப்பா உனக்கு அடிமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? உனக்கு நான் அடிமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ எப்பேற்பட்டவன்? இடபாகத்துல அன்னை பராசக்தியை வைத்திருக்கவனே, அருளை வைத்திருக்கிற உன்கிட்ட அடிமையா இருக்கிறதுக்கு சந்தோஷம். சில வீட்டுக்காரங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீபாவளி வந்தா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, மாசத்துக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கொடுப்பாங்க, வீட்டுல என்ன சாப்பாடு செஞ்சாலும் அது கெட்டு போறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்கார அம்மாவை கொடுத்துருவாங்க. ரொம்ப தாராள மனசா இருப்பாங்க. இவங்க கிட்ட வேலை செய்யறது நல்லதா? 24 அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணாலும் கடிச்சு துப்புவாங்க. நம்மள ரொம்ப குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் வேலை செய்ய நல்லதா அப்படின்னு பாக்குற மாதிரி சிவபெருமான் என்ன பண்ண போறான்? நம்மள வேலையே வாங்காதவன் அவங்ககிட்ட அடிமை இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஏங்க நம்மள வேலையே வாங்க மாட்டாங்க. தங்கம் நீ சும்மா இருன்னுவான். அந்த சும்மாதான் நம்ம இருக்க மாட்டோம். சும்மா இரு சொல்லறேன்பா. அவன் என்ன சொல்லுவான்? சும்மா இரு சொல்லவா. மனசுக்குள்ள சொல்லு வராத அளவுக்கு கூட சும்மா இருப்பான்னா அதுதான் நம்மளால செய்ய முடியாம இருக்கோமே தவிர, சும்மா இருந்து சிவனுடைய சம்பளத்தை வாங்குகின்ற ஒரே சமயம் சைவ சமயம் தான். அதனால எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. எல்லாரும் இந்த சமயத்துல ஜாயின் பண்ணுங்க. எல்லாரும் சிவபெருமானுடைய அருளை அள்ளிக்கிட்டு போங்க. இதுதான் நம்ம ஆடியாஃபர். சரியா? அதனால இதை நம்ம கொடுத்துருவோம் அடியார்களுக்கு. அப்போ இந்த வகையில நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த பாடல் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். இப்ப பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பாடலாமா? இந்த அந்த பாடல் பாடுங்க. அந்த 7வது பாட்டு நினைக்கிறீங்களா? 7வது பாட்டு. சிவா திருச்சிற்றம்பலம். கொள்தேன் மொழி கிள்ளாய் கோதில் பேருந்துரைக்கோன் மாற்றாரை வெல்லும் படை பகராய் ஏற்றார் அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள்
பாயும் கழுகடை கான் கை கொள்படை. ஆக 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 அம்மா ஒன்ஸ் மோர் சாமி எங்களுக்கு இந்த ராகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு டக்குன்னு போயிடுச்சு. கொள்தேல் மொழி கிள்ளாய் கோதில் பேருந்துரைக்கோன் மாற்றாரை வெல்லும் படை பகராய் ஏற்றார் அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும் கழுகடை காண்கை கொள்படை மாற்றாரை வெல்லும் படை பகராய் ஏற்றார் அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும் கழுகடை காண்கை கொள்படை. இன்னும் ஒருத்தருக்கு வாய்ப்பு பாடலாம். சித்ராம்மா பாடலாமா? அடியேன் பாடுவாங்க ஐயா. அது வரைக்கும் பாட்டு அம்மா பொன்முடியம்மா பாடுங்க. திருத்தசாங்கத்துல 19வது பதிகத்துல 7வது பாடல் எடுத்து வச்சுருவோம். அம்மா படிங்க பொன்முடியம்மா. கோல்தேன் மொழி கிள்ளாய் கோதில் பேருந்துரைக்கோன் மாற்றாரை வெல்லும் படை பகராய் ஏற்றார் அழுக்கடையாய் நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும் கழுகடை காண்கை கொள்படை பாயும் கழுகடை காண்கை கொள்படை. இன்னும் ஒரே ஒரு அடியவருக்கு வாய்ப்பு. அவர் எவரேனும் நன்றிங்க ஐயா. பாயும் கழுக்கடை காண்க சொல்படை. அருமை அருமை. கோல்தேன் மொழிக்கில்லாய் கோதல் பெருந்துரைக்கோன் மாற்றாரை வெல்லும் படை பகராய் அப்படின்னு சொல்றேன். இவனுக்கு என்ன படை இருக்கு அப்படின்னா, நம்ம சாமி நாவுக்கரசருக்கு என்ன படை? அவருக்கு என்ன சொல்லுவோம்? உளவார படையாளி. உளவார படை. அந்த உளவார படை கையில என்ன வச்சிருப்பாரு? அந்த அதுக்கு உளவார அந்த அழகு இருக்கு இல்லையா, அது வச்சிருப்பாரு. அதுக்கு பேர் உளவார படைன்னு பார்த்தோம். படைன்னா கையில வச்சிருக்கக்கூடிய அந்த வேலுக்கு அந்த 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 அமைப்புக்கு பேரு படைன்னு அர்த்தம். வேல் நம் முருகன் கையில இருக்கக்கூடிய வேலுக்கு என்ன பேரு? முருகனுக்கு கையில இருக்கக்கூடிய வேலுக்கு என்ன பேரு? வேல்படைன்னு பேரு. வேல்படை, அது பேரு வேல்படை. முருகன் கையில இருக்கக்கூடிய வேலுக்கு வேல்படை அப்படின்னு பேரு. அறுவை அறுவை. முருகன் கையில இருக்கக்கூடிய வேலுக்கு வேல்படைன்னு பேரு. படைன்னு என்ன அர்த்தம்னா நம்மை காக்கும் ஒரு கருவி, அதுக்குதான் படைன்னு பேரு. இதுல அது போல நிறைய படைகள். இப்ப போர்ல என்ன பண்ணோம்? அந்த போர்ல இருக்கக்கூடிய படைகள் என்ன பண்ணோம்? நம்மள ஒரு இடர்ல இருந்து காக்கும். காலாட்படை, யானைப்படை, குதிரை படை, அப்புறம் சேனைப்படை, இது மாதிரி நிறைய படைகள்லாம் இருக்கு. அப்போ இந்த படைகள்ல என்ன பண்ணும்? நமக்கு வருகின்ற துன்பத்தை அது எதிர்த்து நின்று காப்பதனால அவைகளை படை அப்படின்னு சொல்றோம். அது போல சிவபெருமானுக்கு என்ன படை இருக்குன்னு கேட்கிறேன். சிவபெருமானுக்கு என்ன படை இருக்கு அப்படின்னு கேட்டா, கோல்தேன் மொழிக்கில்லாய். ஏன் கோல்தேன் மொழிக்கில்லாய்? கோல்தேன் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த தேன். அது மாதிரி உயர்ந்த வார்த்தைகளை பேசுகின்ற தேன் போன்ற வார்த்தைகளை பேசுகின்ற கிளியே, அந்த கிளியே மொழிக்கில்லாய் கோதில் பெருந்துரைக்கோன். இந்த கோதை என்றால் குற்றங்களையே இல்லாத ஒரு பெருந்துரை. இந்த பெருந்துரை என்பது திருப்பெருந்துறை நம்ம அப்படின்னு எடுத்துக்கொள்ள கூடாது. திருப்பெருந்துறை அப்படிங்கிறது உபச்சாரமா சொல்றோம். துறைன்னு என்ன சாமி? துறைன்னு என்னது? துறை இதெல்லாம் சேர் இடம் துறைன்னு சொல்லுங்க ஐயா. அமைப்பு இல்லைங்க ஐயா. நம்ம அமைப்புன்னு சொல்லலாம். ஐயா அவங்க மதுல கடற்கரை ஞாபகம் வச்சுன்னு கடற்கரையை சொல்லுது. சேர்ற இடம் சொல்லுது. பிரிவுங்க ஐயா. துறைக்கு என்ன பொருள்னா, துறைக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கூட்டு போற இடத்துக்கு பேர் துறைன்னு அர்த்தம். ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலை. இப்ப மண்ணுல இருக்கோம், நமக்கு தண்ணிக்கு கூட்டிட்டு போகுது. அந்த துறைக்கு என்ன துறை? கரெக்டா சொல்லுங்க. துறை அது நீர்வளத்துறை டிபார்ட்மெண்ட்.
படகு துறையா ஐயா? படகு நீங்க நார்மலா ஆத்துக்குள்ள இறங்குறீங்கல்ல, ஆத்துக்குள்ள இறங்க அந்த இடத்துக்கு பேர் என்னது? படித்துறை. படித்துறை. தெரியுதா? நீங்க தண்ணியில படியில இருந்து படி மூலமா என்ன பண்றீங்க? படி மூலமா தரையில இருந்து தண்ணிக்கு போறீங்க. அதுக்கு பேர் என்ன துறை? பேரு படித்துறை. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவதற்கு பேரு படித்துறைன்னு துறைன்னு சொல்லுவோம். அதான் துறை. அப்போ நம்ம சிவபெருமான் இருக்கக்கூடிய துறை என்ன? நாமளுடைய கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு மாற்றுறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கான். என்ன இடம்? அவன் தான் இடமே, அவன் தான். அதனால அது அவன்கிட்ட இருக்கக்கூடிய துறை எது? பெருந்துறை. எல்லாத்தையும் விட தரையில இருந்து தண்ணிக்கு போனா அது பெருசு, தண்ணியில இருந்து வானத்துக்கு போனா அதுவும் உயர்வு தான், வானத்துல இருந்து ஸ்பேஸுக்கு போனா அதுவும் உயர்வு தான். நாம எங்க போறோம்? மண்ணுல இருந்து எங்க போறோம்? விண்ணுக்கு. பெருமான் திருவடிக்கு போக போறாங்க ஐயா. பெருமான் திருவடி எங்க இருக்கு? பெருந்துறை. பெருந்துறையில இருக்கீங்க. அதாவது பர ஆகாய அப்பாலுக்கு அப்பால் நிக்கிறான், வானத்தையும் கடந்து நிக்கிறான். வானத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வானத்துக்கு வானம்னால என்ன பொருள்? வானம் என்ன பொருள்? எல்லாத்துக்கும் இடம் தந்தா, உள்ளடக்கியது எல்லாத்தையும். எல்லாத்துக்கும் இடம் தந்தா வானம்னு பேரு. வானத்துக்கே இடம் தர்றவன் யாரு? நம்ம அப்பந்தான். வானத்துக்கு அவன் கொடுத்தா தானே இடமே வானத்துக்கு. வானமே எல்லா பூதங்களையும் தாங்கும். அந்த வானத்துக்கே இடம் தர்றவன் யாரு? அதனாலதான் நம்ம அப்ப வானத்தையும் தாண்டி நிக்கிறான். அதனால எல்லாருக்கும் இடம் தருகின்ற ஆற்றலுடையதுனால அவனுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, அவன் வந்து வான்க்கும் வான் பேர் அவனுக்கு. வானத்துக்கும் வானாக இருக்கக்கூடிய ஆற்றலுடையவனாலுன்னா சிவபெருமான் தான். அந்த சிவபெருமானுடைய அவன் என்ன, அதனால துறைன்னா என்ன அர்த்தம்னா, அதனாலதான் அவன்கிட்ட இருக்கக்கூடிய துறைக்கு பேர் என்னது? அவன்கிட்ட இருக்கக்கூடிய துறைக்கு பேர் என்னது? பெருந்துறை. பெருந்துறைக்கு என்ன பொருள்? ஒரு கீழ்நிலையிலிருந்து பெரிய யாருமே கொடுக்க முடியாத நிலைக்கு கூட்டிட்டு போறான். அந்த ஒரு நிலைக்கு இன்னொரு நிலைக்கு மாறினா துறை. அது யாருமே கொடுக்க முடியாத நிலையை கொடுக்கறதுனால அது பேரு பெருந்துறை. அந்த பெருந்துறைய ஒரு குறியீடுல காட்டுறதா இந்த திருப்பெருந்துறை. அந்த பெருந்துறைய குறியீடுல ஒரு சின்ன குறியீடை காட்டுறாங்கல்ல, காமிச்சுதானே, ஒரு மாடல் காமிச்சுதான் என்ன பண்ணணும்? அந்த மெயின் பில்டிங் கட்டுவோம் இல்லையா, அது மாதிரி மாடல் பில்டிங் தான் எது? திருப்பெருந்துறை. மெயின் பில்டிங் எது? அப்பாலுக்கு அப்பால. அதனாலதான் என்ன செய்யறாங்க? திருப்பெருந்துறையில என்ன கிடையாது? ஆத்மநாதருக்கு என்ன கிடையாது? உருவம் இல்ல. நடராஜர் கோவில்ல ரகசியம் சொல்றோம் இல்லையா, அந்த ரகசியமே என்னவா இருக்கு? இங்க அம்பலமா இருக்கு. அந்த ரகசியமே இங்க அம்பலமா இருக்கு. ஆனாலும் என்ன பண்ணிடுறோம்? ஆத்மநாதருக்கு என்ன பண்ணிடுறோம்? முகம் வச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆவுடையார் தான் பாக்கணும். ஆவுடை கோவில் தான் அதுக்கு பேரு. ஆவுடையார் கோவில் தான் பேரு. ஆவுடை மேல என்னத்தை கவித்திடுறோம்? ஒரு அண்டாவா கவுத்து வச்சுப்பாங்க ஐயா. ஒரு தினத்தையே கவுத்து வச்சு சிவலிங்கமா அதை மாடி. அவர் என்ன பண்றாரு? நம்ம மேல கூட்டு போற துறைக்கு போனா நாம என்ன பண்றோம்? கீழே போற துறைய ஓடிக்கிட்டு இருக்கோம். அவர் எதுவும் இல்லாம பாருப்பான்னா நாம என்ன பண்றோம்? திரும்ப அண்டாவை கவுத்து அதுல ஒரு சிவலிங்க திரும்பிப்பா. அப்போ அவர் பெருந்துறைக்கு கூப்பிட்டா நம்ம சிறுந்துறைக்கு போறோம். அப்படி போகாம பெருந்துறைக்கு போவதற்கான வழி என்னன்னா, அவன் காட்டுற பாதையை கிச்சன் பிடிச்சிக்கணும். அப்படி பிடிச்சிருக்கோம். நாமளே நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்க கூடாது. நமக்கு பிடிச்சதெல்லாம் இதுதான், இருள் தான். நம்ம ஏதாவது பிடிச்சு செஞ்சா அது இருள் தான். அவன் சொல்றதை செஞ்சாதான் என்னது? அருள். அவன் சொல்றதை செய்யணும். அவன் சொல்றது கடினமா தான் இருக்கும். என்னது? இருளுக்கு ஒளி கடினம் தானே. ஒளி என்ன பண்ணும்? இருளை கிழிச்சிட்டு தான் போகும். அப்போ கடினம் தான். அதனால அவன் சொல்றது. அதனால கேட்கிறாங்க, கோழ்த்தேன் மொழிக்கில்லாய் தோதுயில் பெருந்துரைக்கும். இந்த பெருந்துறையே பெருசு. அந்த பெருந்துறை எப்படி இருக்கான்? குற்றமே இல்லாத பெருந்துறையா. இப்போ கவனிங்க, நீட் எக்ஸாம் எழுதணும், ஐஐடி JEEE போகணும். இது என்னது? பெருந்துறை தானே. 12ஆம் கிளாஸ் வந்து டபக்குன்னு ஐஐடி மெட்ராஸுக்கோ இல்ல ஐஐடி சென்னைக்கோ இல்ல ஐஐடி டெல்லிக்கோ போறோம்னு வச்சுக்கோங்க, அது துறை தானே. என்ன துறை? ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போறோம். எப்படிப்பட்ட காலேஜுக்கு போறோம்? பெரிய காலேஜுக்கு போறோம். ஆனா
அந்த ஐஐடி படிக்கிறது, இந்த நீட் எக்ஸாம் படிக்கிறது இதெல்லாம் எப்படி இருக்கும்? கண்ணு முழிக்கணும், அப்படியே இது பண்ணணும், கஷ்டப்படணும், ரத்த கண்ணீர் வடிக்கணும். இதுல பிள்ளை வடிக்கிறத விட அம்மா அப்பா அதிகமா வடிக்கணும். இந்த மாதிரி நிறைய பண்ணணும் இல்ல, நிறைய வருத்தம் இருக்கு, நிறைய வழிகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த வழின்றதே ஒரு குற்றம் தான், ஒரு குற்றம் தான். ஆனா சிவபெருமான அடையிறதுக்கு என்னன்னா வழியே இல்லாம ஈஸியா ஜாலியா போகக்கூடிய ஒரு பெரிய துறை தான். நீங்க இதுக்கு நீட் எக்ஸாம் மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை, JEEE மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை, நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத தேவையில்லை, முட்டி படிக்க தேவையில்லை, இவ்வளவு சிலபஸை இது பண்ண தேவையில்லை. இவனுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்க இன்பமா இருந்தா போதும், அவன் நம்மளை தாங்குவான். நாம ஏன் வருத்தப்படணும்ன்ற நினைப்பு மட்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க இருக்கிற இடம் அருள் அருள் திரை பெருந்துறை பெருந்துறை நீங்க இருக்கிற இடம் பெருந்துறை. நீங்க இருக்கிற இடம் திருப்பெருந்துறை. எப்ப திருப்பெருந்துறை ஆகும்? நம்மை சிவம் காக்கும், எல்லா தருணத்திலையும் காக்கும். நமக்குள்ள வருத்தம் தேவையில்லை அப்படிங்கிற எண்ணம் இருந்தா நீங்க காசே செலவழிக்காம ஆவுடையார் கோயில் வாசல்ல அவனுடைய சன்னிதானத்துக்குள்ள நிக்கிறீங்கன்னு அர்த்தம். திருப்பெருந்துறை அதான். தெய்வம் இருப்பது இங்கே அப்படின்னு இடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஆக நம்ம திருப்பெருந்துறைக்கு போகணும் அப்படின்றத விட திருப்பெருந்துறைய நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது நம்முடைய நோக்கமே. நம்ம வீடுன்றது நம்ம வீடு கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது. இந்த வீடு உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். இந்த உள்ளம் என்ற ஆலயத்துக்குள்ள திருப்பெருந்துறை கொண்டு வரணும்னா திருப்பெருந்துறைனா ஒண்ணும் கிடையாது, உயர்ந்த நிலைக்கு போவதுதான் திருப்பெருந்துறை. உயர்ந்த நிலை என்பது சிவபதம். சிவபதம் என்பது என்றும் இன்பமா இருக்கிறது தான் சிவபதம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் வெளிச்சம் வழியட்டுமே அப்படின்ற மாதிரி எங்க அப்பா இருக்கான், என்னை பாத்துக்குவான், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த ஆற்றல் வருமா நமக்கு? இவ்வளவு படிக்கிறோம்ல, இவ்வளவு நான் சொல்றேனே, எனக்கு அந்த ஆற்றல் இருக்கு. அப்படின்னு வச்ச உடனே ஐயோ நான் இப்பவே இன்டர்நெட் ஒர்க் ஆகுமோ, இது ஒர்க் ஆகாம போயிருமோ, அந்த ஒரு நடுத்து இருந்துட்டே இருக்கும். அடியார்களை பார்க்க முடியாம போயிருமோ. அப்போ அந்த எண்ணம் எல்லாம் இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்வது யாருக்கு எளிது. இது நான் சொல்ற திருப்பெருந்துறை தத்துவம் எளிமையான தத்துவம். எப்பயும் ஜாலியா இருக்கணும், என்ன பண்ணாலும் ஜாலியா இருக்கணும், அதுதானே தவிர அது சொல்வது எளிது. ஆனா அதை செய்ய முடியுமான்னா ஒரு நாள் முயற்சிக்கலாம். என்ன நடந்தாலும் ஜாலியா எடுத்துக்கிறது, அந்த டாஸ்கே ஒரு நாள் பண்ணுவோம். நம்ம எனக்காவது ஒரு நாள் போட்டு என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு ஜாலி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நினைச்சு அன்போட உருகிட்டு அந்த இன்பமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாள் நம்ம முயற்சி செய்யலாம். அதுவும் ஆக பெருந்துறை என்பது அதுதான். அந்த பெருந்துறைக்கு அரசனாக இருக்கக்கூடிய மாற்றாரை வெல்லும் படைக்கான். அவன் மாற்றார்னா எதிரியை வெல்லும் படைப்பகராய். நம்ம ஏற்கனவே சொன்னோம், எதிரி நம்மளுடைய சைவத்துல எதிரி யாரு? சைவத்துல எதிரி ஆணவ மலப்பா, சந்திராமா தான். சைவத்துல எதிரி என்பது கிடையாது. சித்ரா இது சார்ஜ் எடுத்துருவாப்பா. ஆக ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வந்தேன், இந்த மாதிரி எதிரியே இல்லாத எதிரி யாருன்னு கேட்டா எதிரி இல்லைன்னு தான் சொன்னாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனம் கூட எதிரி கிடையாது. ஆனா மனத்தை அழிக்கிறோமா? நம்ம ஆனா மனத்தை அழிக்கிறோமா? முடியுமா? ஆணவ மனத்தை இங்க ஆணவ மனம்ன்றது கடலப்பருப்பு. ஆணவ மனம்ன்றது என்னது? கடலப்பருப்பு. அதை வறுத்து வச்சிடறோம் முளைக்க விடாம. அதுதான் சார். ஹலோ சார். ஆமா சரிங்க சார். சரி சார். சரி சார். சரி சார். நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன் சார். ஒரு மீட்டிங்ல இப்ப இருக்கேன். நீங்க அவங்ககிட்ட பேசுறீங்களா? அவங்ககிட்ட கொடுக்கட்டுமா? சித்ரா
அப்போ இந்த ஆணவம்ன்றத நம்ம என்ன பண்றது கிடையாது அப்படின்னா, இந்த ஆணவத்தை அழிக்கிறது கிடையாது. ஆணவத்தை செயலிழப்பு பண்றோம். செயலிழப்புனா அந்த வர்ற கனெக்ஷனை கட் பண்றோமே தவிர அது அப்படியேதான் இருக்கும். ஆணவத்துக்கு அழிவு கிடையாது, ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, சிவபெருமானுக்கு அழிவு கிடையாது. அது மூணுமே என்னது? அனாதி பொருள். அது டச் பண்ணாம என்ன பண்றோம்? அந்த கடலையை வறுத்து வச்சிடறோம். அதை என்ன பண்ண முடியாது? உடைக்க முடியாது, ஒண்ணுமில்லாம ஆக்க முடியாது. வறுத்து வச்சா என்ன ஆகாது? கடலை வறுத்தா என்ன ஆகாது? முளைக்காது. அது வறுத்த வித்து முளைக்காது. வறுத்த வித்து அதுதான் பண்றோமே தவிர, அப்போ அது நமக்கு ஆணவம் என்பது நமக்கு எதிரி கிடையாது. இங்க எதிரியே இல்லாத சமயம் நம்ம தான். இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு எதிரி அப்படின்னு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரி அப்படி யாரு? எதிரின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது மறைப்ப எதிரின்னு தான் சொல்றோம். ஆனா அது மறைப்பு எதிரி கிடையாது. ஏன்னா எதிரின்னு சொல்லிட்டு என்ன வந்துடும்? முன்னி இருக்கணும்ல. எதிரின்னா முன்னி இருக்கணும். இது முன்னி இல்லையே, எல்லாமே ஒரே சமயத்துல தான் வந்திருக்கு. அதனால இதுக்கு எதிரியும் கிடையாது, முன்னியும் கிடையாது, இதுக்கு பகைவனும் கிடையாது, நண்பனும் கிடையாது. உற்றார் அது என்ன சொல்லுவாரு? அயலாரும். அது நம்ம திருவெம்பாவையில் சொல்லுவாரு. திருவெம்பாவையில உற்றாரும் கிடையாது, அயலாரும் கிடையாது. அவனுக்கு யாருமே எல்லாருமே எப்படிதான்? ஒண்ணுதான். அதனால அவன் ஆணவ மலத்துக்கு அவன் எதிரி கிடையாது. அவன் பக்கத்துல போனா ஆணவ மலம் இல்லாம போயிடும். அதை அவன் பார்க்கவே முடியாது. ஆணவம் அந்த மாதிரி. அப்போ மாற்றாரை வெல்லும் படைப்பகராய், அவனை வெல்லக்கூடிய படை என்ன அப்படின்னா ஏற்றார். இந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. 4 வரிதான். 4 வரியில பெருந்துறை நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோமா? பெருந்துறை இவ்வளவு நேரம் பார்த்தோம். கோல்தேன் ரொம்ப நேரமா பார்த்தோம். மாற்றாரை வெல்லும் படைப்பகராய் அதை பார்த்துட்டு இதுல ஏற்றார்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஏற்றார்னா யாரு அப்படின்னா நல்லா கவனிங்க. ஏற்றார் அப்படின்னா நம்மளுடைய சிவபெருமானுடைய தத்துவங்களை ஏற்றவர்கள், சிவபெருமானை தலைவனாக ஏற்றவர்கள், சிவபெருமானுடைய அந்த எல்லா விதமான நிலைகளையும் ஏற்றுக்கொண்டவர்கள்னா அக்செப்ட் பண்றவங்க கிடையாது. ஏற்றுக்கொண்டவங்க கிடையாது. ஐயா சிவனடியார்னு சொல்லலாமாங்கய்யா? அதுதான் சொல்ல வரேன். அதான் முக்கியமான விஷயம். அம்மா அமிர்தா அம்மா சொல்லுங்க சாமி. இப்ப என்னன்னா முக்கியமான விஷயம், ஏற்றார்னா என்னன்னா அக்செப்டட். நான் சிவனுடைய கான்செப்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன ஒரு நிமிஷம் கவனிக்கிறேன் எல்லாரும். ஒரே நிமிஷம். 36 பேர் இருக்கீங்க. ஒரே நிமிஷம் ஆன் பண்ணுங்க. இந்த ஒரு பாயிண்ட் தான் முக்கியம். நான் சொல்லிட்டேன்னா நீங்க அதுக்கப்புறம் அவ்வளவுதான் முடிக்கப்போம். இன்னொரு 10 கரெக்டா 8 நிமிஷத்துல முடிச்சிருங்க. ஏற்றார்னா யாருன்னா சிவபெருமானுடைய கான்செப்டை அக்செப்ட் பண்ணவங்க கிடையாது, அதை ஏத்துக்கிட்டவங்க கிடையாது. அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. ஏற்றார்னா சிவபெருமானுடைய கான்செப்டை செயல்படுத்துறவங்க. நான் அக்செப்ட் பண்றேங்க, உண்மை பேசணும், அதை அக்செப்ட் பண்றேன். ஆனா நான் பேச மாட்டேன்னா ஏற்றார் கிடையாது. புரியுதா? நான் உண்மை பேசுறது நல்லதுதாங்க, ஒத்துக்கிறேங்க, ஆனா நான் பேச மாட்டேங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க யார் கிடையாது? ஏற்றார் கிடையாது. சிவபெருமான் சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க, புரியுதா? சிவபெருமான் சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனா அதை நான் செய்ய மாட்டேங்கன்னு சொன்னா அவங்க யாரு கிடையாது? அதனால சிவனடியார்னு நான் சொல்லல. ஏன்? நீங்க சிவனடியாரா இல்லாம சிவன் சொன்னதை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க. சிவன்னா யாருன்னே தெரியாது உங்களுக்கு. ஆனா சிவனுடைய அன்புல நிக்கிறீங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுறீங்க, ஓடி ஓடி உதவி செய்யறீங்க. ஏதோ ஒரு நாட்டுல இருக்கீங்க, காங்கோலையோ கானாலையோ இருக்கீங்க, எல்லாருக்கும் அன்பு செய்யறீங்க. சிவன்னா என்னன்னே தெரியாது இருக்கீங்க. அப்ப நீங்க யாரு? ஏற்றார். சிவனடியாருக்கும் ஒரு படி மேல. எது? சிவனுடைய தன்மையை எக்ஸிக்யூட் பண்றவங்க. நாமளும் யாரு? சிவனடியாரு. நல்லது செய்யணும், சரியை கிரியை யோகம் ஞானம் 4 செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரியும், அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா செய்யறோமா? நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கேவா சரியை பண்ணிடுறது? இன்னைக்கே சரியை பண்ண நாளைக்கு கிரியை போயிட்டு யாரு ஞானத்துக்கு யாரு போறது? போவோம் மெதுவா போவோம், இப்ப என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போறோம் இல்லையா? அது இல்ல. இந்த ஆன்மாவுக்கு அந்த வேட்கையோட சிவனை அறியாவிட்டாலும் வேற ஏதோ சமயத்துல இருக்காங்க. ஆனா சிவனுடைய தன்மையை ஏற்று அவங்க சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சாங்கன்னா அவர்கள் ஏற்றார்கள். புரிஞ்சதுங்க நம்மளுக்கு? அப்போ யாரு ஏற்றார்? அழுக்கடையா நெஞ்சுருக. நம்ம ஏத்துக்கிட்டோம், நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். செய்ய 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 நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த நம்ம நெஞ்சத்துல இருக்கக்கூடிய அழுக்க என்ன பண்ணுவான்?
நெஞ்சுருக. நீங்க பாத்தீங்கன்னா தங்கத்துல இருக்கக்கூடிய அழுக்கு எப்படிதான் இருக்க முடியும்? தங்கத்துல உள்ள அழுக்கு என்ன பண்ணா வந்துரும்? தனியா அழுக்கு தனியா பிரிஞ்சிடும். ஆமா, காப்பர் கூட அழுக்குதான் இல்ல. நாம நினைக்கிற உடம்புக்கு அழுக்கு கிடையாது. தங்கத்தை தவிர வேற எந்த பொருள் இருந்தாலும் அழுக்குதான். காப்பர், வெள்ளி போட்டாலும் வெள்ளி தங்கத்துக்கு அழுக்கா? ஆமா, அழுக்கு. வெள்ளிக்கு தங்கம் அழுக்கா? வெள்ளிக்கு தங்கம் அழுக்கா? வெள்ளி இருக்கு, வெள்ளி கூட தங்கத்தை சேர்க்கிறேன். அப்ப வெள்ளிக்கு தங்கம் அழுக்கா? இல்லைங்க ஐயா, அழுக்குதான். அந்த பொருள் இல்லாம வேற எந்த பொருள் எந்த பொருள் சேர்ந்தாலும் அழுக்குதான். ஆனா நீங்க கேட்கலாம், இந்த பசுன்றது வேற பொருள், சிவபெருமான் வேற பொருள், அப்ப வேற பொருள் சேர்ந்தாலும் இந்த ஆன்மாவுக்கு அழுக்கு தானே? கிடையாது. இந்த பசுவும் இந்த பதியும் ஒரு பொருள் தான், ரெண்டுமே அறிவுடை பொருள் தான். அது சின்ன அறிவு, இது பெரிய அறிவு. அது சின்ன தங்கம், இது தங்க மலை. தங்க மலையில ஒரு துளி தங்கம் சேர்ந்தா அது அழுக்கா அழுக்கு இல்லையா? ரெண்டுமே தங்கம் தான், ரெண்டுமே தங்கம் தான். நீங்க கேட்கணும்ல கேள்வி சாமி வேற நம்ம வேற, அப்ப சாமி நாம ஒண்ணு சேர்றது அழுக்கோட சேர்றதா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல, ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ரெண்டுமே அறிவுடை பொருள். அறிவுடை பொருள்கிட்ட தான் நம்ம சேரணும். நாம இப்ப எது கூட சேர்ந்திருக்கோம்? இருள் கூட சேர்ந்திருக்கோம். அப்ப இது என்ன நெஞ்சு? என்ன நெஞ்சு? அழுக்கு நெஞ்சு. ஏன்னா இந்த பொருள் இல்லாம வேற எந்த பொருள் சேர்ந்தாலும் அழுக்கு நெஞ்சுதான். அழுக்கு. இப்போ நம்ம இது பட்டு புடவை கட்டியிருக்கோம் இல்ல, பட்டு புடவை கட்டியிருக்கோம். பட்டு புடவைல சாம்பார் கொட்டிருச்சு, அழுக்கா இல்லையா? அழுக்குதான். தங்க தூள் கொட்டிடுச்சு, தங்கம் தூள் இருக்குல்ல, அதுவும் கொட்டிடுச்சு, அது கொட்டிடுச்சு. சரி, ஓகே, அப்படியே எடுத்துக்கிட்டு நினைப்போமா? இல்ல, அதுக்கு அழுக்குதான். அப்போ இந்த ஆன்மாவுக்கு, ஆன்மால அழுக்கு அப்படின்றது அதுக்கு சம்பந்தம் இல்லாத பொருள். இந்த ஆன்மாவுக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை, அது கூட தான் குடும்பம் நடத்துறோம். அதனால அது அழுக்கு நெஞ்சுதான். அந்த அழுக்கடையாம இருக்கணும்னா அந்த ஆன்மா என்ன பண்ணணும்? ஒளி பொருத்தணும். கவனிங்க, முக்கியமான செய்தி. இந்த ஒரு செய்தி தான் இந்த ஆன்மாவுக்கு ஒளி பொருத்தணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இரும்பு இருக்கு இல்லையா, இரும்பை உருக்கும் போது என்ன ஆகும்? ஆமா, எதை வச்சு உருக்குறோமோ அந்த பொருளா மாறிடும். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த இரும்பு கருப்பா இருக்கும், கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க, அது கரும்பொன்னு சொல்லுவாங்க. இரும்புக்கு பேர் என்னது? கரும்பொன்னு போவோம். கரும்பொன், செம்பொன், வெம்பொன் 3 இருக்கு. கரும்பொன்னா இரும்பு, செம்பொன்னா தங்கம், வெம்பொன்னா என்னது? வெள்ளி. 3மே ரைட்டா? இதுல பைம்பொன்னு சொல்லுவாங்க. பைம்பொன்னா பித்தளை, அதெல்லாம் பைம்பொன்னு சொல்லுவோம். அது மாதிரி பச்சை கலர்ல இருக்கு. அப்போ இந்த கரும்பொன்னு சொல்லக்கூடிய இரும்பை நம்ம காய்ச்சும் போது அதை சூடு பண்றதுக்கு ஒரு பொருள் இருந்துச்சு இல்லையா? அந்த பொருள் எப்படி இருக்கு? ஜொலிக்குது இல்லையா, தகதகன்னு. அது மாதிரி இந்த பொருள் உருகிறப்ப என்னவாயிடுது? இந்த இரும்பு அதுவும் அந்த எது ஜொலிக்க வச்சுச்சோ அந்த பொருளா மாறுது இல்லையா? அந்த மாதிரி உருகுனா அது என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? அழுக்குல இருந்து நீங்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் சொன்னாங்க, திருவாசகம் படிக்கும் போது உருகி கண்ணுல இருந்து தண்ணி வரும். திருவாசகம் படிக்கும் போது உள்ள உருகிருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சாட்சி? என் நெஞ்சு உருகிட்டு இருக்குப்பா அப்படின்னா என்ன சாட்சினா தண்ணி வந்தாதான். அப்போ கடைக்கண்ல இருந்து தண்ணி ஒரு சொட்டு வந்ததுன்னா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வாஷிங் மிஷின் போட்டு அந்த மனச கிளீன் பண்ணி ட்ரை வாஷ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அப்போ நம்முடைய கண்கள் வருகின்ற நீரு நம்ம உள்ளத்தினுடைய அழுக்கடையாம இருக்கக்கூடிய நிலைக்கு சமம். கண்கள்ல நீர் பெருகணும். எப்போ? அடியார்களை காணும் போதும், சிவபெருமான காணும் போதும், சிவபூசை செய்யும் போதும், திருவாசகம் பாடும் போதும், திருமுறைகள் கேட்கும் போதும் நாம கண்கள்ல நீர் பெருக்கு வந்தது அப்படின்னா உள்ளம் முருகுதுன்னு அர்த்தம். உள்ள முருகுனா அழுக்குல இருந்து நீங்குதுன்னு அர்த்தம். அழுக்குல இருந்து நீங்குனா சுத்தமாகுதுன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்றாரு? மாற்றாரை வெல்லும் படைப்பதராக ஏற்றார் அழுக்கடையா நெஞ்சுக மும்மலங்கள் பாயும். இந்த 3 மலங்கள் இந்த மனசுக்குள்ள பாஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஆன்மாவுக்கு மனசுக்கு 2 பொருள் உண்டு. ஆன்மான பொருள் உண்டு,
மனசுன்னு பொருள். ஆக இந்த ஆன்மாவுக்குள்ள மூணு பொருள், ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு 3 பொருள் பாஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த 3 பொருளையும் தடுத்து நிறுத்துறதுக்காக என்ன பண்றான், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றான், டபக்குன்னு யூஸ் பண்றான். இந்த 3 பொருள் வராம இருக்கிறதுக்காக ஒரு 3 பொருளையும் தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றான்ல, அந்த படை தான் அவன் கையில வச்சிருக்கான். அந்த படைக்கு பேரு சூலம்ன்ற படை, திரிசூலம்ன்ற படை. இந்த திரிசூலம்ன்ற படை வர்றவங்க அரக்கனை குத்தி கிழிக்கிறதுக்கு இல்ல, திரிசூலம் அரக்கனை குத்தி கிழிக்கிறதுக்கு இல்ல. அரக்கனை விட பெரியது எது? மகிஷாசுரன்னா மகிஷாசுரன் கிடையாது, எரும மந்தமான புத்தி, அதுதான் மகிஷாசுரன். மூர்க்கமான புத்தி, பெண்களை தவறாக நினைக்கின்ற புத்தி, அதெல்லாமே எதுக்கு சமம்? மகிஷாசுரனுக்கு சமம். அந்த புத்திய அன்னை பராசக்தி சூலம் கொண்டு அளிக்கிறான். அது போல ஆணவத்துக்கு ஒரு வேலு, கண்மத்துக்கு ஒரு வேலு, மாயைக்கு ஒரு வேலு, 3 வேல்களை ஒன்னா பிடிச்சிருக்கு மாதிரி ஒரு படை. அதுக்கு பேரு கைக்கொள் படைன்னு பேரு, கழுக்கடைன்னு பேரு. சூலத்துக்கு என்ன வார்த்தை? சூலத்துக்கு தமிழ் வார்த்தை என்ன? திரிசூலம் அப்படின்ற திரிசூலத்துக்கு தமிழ் வார்த்தை கழுக்கடைன்னு பேரு. திரிசூலத்துக்கு என்ன வார்த்தை தமிழ்ல? என்ன திரின்னு அர்த்தம்? 3 சூலம். இப்ப திரிசூலம் என்ன கிடையாது? தமிழ் கிடையாது. திரிசூலம் தமிழ் கிடையாது, அது சமஸ்கிருத சொல்லுதான். அதுக்கு சமமான நிகரான தமிழ் சொல்லுதுன்னா கழுக்கடைன்னு பேரு. கழுக்கடை. இந்த கழுக்கடை என்ற திரிசூலத்தை வச்சிருக்கான். 3 வேல் இருக்கு. 3 வேலை என்ன பண்ணுது? மும்மலங்கள் பாயாம தடுக்குது. நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. முடிக்க போறேன், அவ்வளவுதான். 2 நிமிஷம் முடிக்க போறேன். மும்மலங்கள் பாயாம தடுக்கிறது மட்டும் அது வேலை கிடையாது, நெஞ்ச உருக்குறதும் அது வேலை. திரிசூலத்துடைய வேலை என்ன தெரியுமா? 3 மலங்கள் பாயாம தடுக்கிறது மட்டும் கிடையாது, தடுத்தா அது என்ன பண்ணும்? அது பேசாம இருக்கும். அதை உருக்கி எதுல இருந்து பிரிக்குது? அழுக்குல இருந்து பிரிச்சு அதை சிவமாம் தன்மைக்கே மாத்துது இல்லையா? திரிசூலத்துக்கு இவ்வளவு வேலை உண்டு. ஆனா நாம என்ன பண்றோம்? திரிசூலத்துல போய் எலுமிச்சம்பழம் குத்தி, திரிசூலம் கோபமா இருக்கிற திரிசூலத்துல எலுமிச்சம்பழம் குத்தி, திரிசூலத்துக்கு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு, திரிசூலம்னாலே கொடூரமானது, ரத்த காவு வாங்குறதுன்னு ரத்தத்தெல்லாம் ஊத்தி, அது அல்ல. திரிசூலத்துடைய வேலை என்னன்னா, மும்மலங்கள் இந்த மனசுல பாயாம தடுத்து இந்த மனத்தை உருக்கி அழுக்கிலிருந்து நீக்கி ஒளிப்பொருளாக மாற்றுகின்றது. திரிசூலம் பார்க்கும் போதெல்லாம் இந்த ஞாபகம் வரணும். இது எனக்கு நோயை மட்டும் தீக்கிறது திரிசூலம் இல்ல, நோய் நீக்கி இன்பத்தையும் தருவது திரிசூலம். அதனால திரிசூல வழிபாடுமே நம்ம கிட்ட இருந்தது, தெரியும் இல்லையா? வெறும் திரிசூலம். இப்ப எப்படி வேல் வழிபாடு செய்யறோம் இல்லையா? வேல் வழிபாடு மாதிரி வெறும் திரிசூலம் மட்டும் வழிபாடு இருந்தது ஒரு காலத்துல. அதை சக்தி வழிபாடா மாத்திட்டாங்க, அது வேற விஷயம். அப்ப இந்த திரிசூலம் என்று சொல்லுகின்ற கழுக்கடை, அதுதான் சிவபெருமானுடைய படை. நீங்க கவனிங்க, அவன்கிட்ட காலாட்படை இல்ல, அவன்கிட்ட சேனைப்படை இல்ல, அவன்கிட்ட யானைப்படை இல்ல, அவன்கிட்ட பூனைப்படை இல்ல, அவன்கிட்ட வேற பெரிய பெரிய 1000 லட்சக்கணக்கான படை வீரர்கள், இந்த படையெல்லாம் கிடையாது. அவன்கிட்ட இருக்கிறது 3 வேலு. அந்த 3 வேல் என்ன செய்யுதுன்னா, இந்த யானைப்படை, சூளைப்படை, அது யானைப்படை, சேனைப்படை, அந்த காலாட்படை, பெரும்படை, இந்த எல்லா படைகளையும் விட கொடூரமான ஒரு 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 விஷயம் இருக்குன்னா அது இருள் என்ற அந்த இருள் தான். அந்த இருளை அழிக்கிறதுக்காக இருளை 3ஆ பிரிச்சு, ஒரு இருள், ஒரு காணவம், கண்மம், இந்த 3 பொருள்களை தடுத்து நிறுத்துறதுக்கு அவன் வச்சிருக்கான் இல்லையா சூலம். அது காலாட்படையை விட பெரியது, யானைப்படையை விட பெரியது, உலகத்தில் உள்ள எல்லா எதிரிகளை விட உயர்ந்தது அந்த முப்பெரும் சூலம், திரிசூலம். அந்த திரிசூலத்தை கைகளிலே அவன் படையாக வைத்திருக்கின்றான் என்பதை இங்க அவனுடைய படையாக சொல்லுகின்றார். கைக்கொள் படை. அது கையில வச்சிருக்கிற திரிசூலத்துக்கு கழுக்கடைன்னு பேரு. அது என்ன பண்ணுது? 3 மலங்களையும் தடுத்து நிறுத்தி மனத்தை உருக்கி இருளிலிருந்து நீக்கி அது ஒளிப்பொருளாக மாற்றி அதை செம்மைப்படுத்துகின்ற ஆற்றல் உடையதனால திரிசூலத்துக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு. நாம நினைக்கிற மாதிரி திரிசூலம் உடம்ப குத்தி கிழிக்கிறதுக்கு இல்ல, உடம்ப கொலை செய்வதற்கு அல்ல, உயிரை கொலை செய்வதற்கு அல்ல. திரிசூலத்தினுடைய தன்மை எது அப்படின்னா, 3 மலங்களையும் நீக்கி
ஆன்மாவை உருக்கி நல்லொளிப்படுத்துவது என்று சொல்லி அந்த திரிசூலத்துக்கு தான் சிவபெருமான் சூலப்படையானை அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடல் அடியார்கள் பாடி சூலம் எங்க இருக்குன்னு தேடுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு டாஸ்க்கும் தர்றேன். சூலம்ன்ற வார்த்தை நம்மளுடைய தேவாரத்துல பண்ணி திருமுறையில இருக்கக்கூடிய பாடலை பாடி அனுப்புங்க. அந்த சூலம் பாடும்போது வடிவேறும் திரிசூலம் தோன்றும் தோன்றும் வலசடைவில் இளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண் குளைத்தோடு கலந்து தோன்றும் அப்படின்னு வந்து இல்லையா? அப்ப அங்க என்ன வச்சு வடிவேறு திரிசூலம். திரிசூலத்துடைய வடிவு ஏறிக்கொண்டே இருக்கான். எப்படி புரியுதுங்களா? வடிவேறு திரிசூலம்னு என்ன அர்த்தம்னா திரிசூலத்தினுடைய அழகு கூடிக்கொண்டே இருக்கான். ஏன் கூடுது? என்னுடைய மலங்கள் நீங்கி கொண்டே இருக்கிறதுனால திரிசூலம் தன்னுடைய வேலையை சரியா செய்தான். திரிசூலம் கண்ணுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு என்ன அர்த்தம்? திரிசூலம் கண்ணுக்கு நல்லா தெரியுதுன்னா என்னுடைய மலங்கள் எல்லாம் நீங்குது, கண்ணீர் பெருகுது, என்னுடைய மனமானது இருள்ல நீங்குது அப்படின்னு அர்த்தம். அதனால சொல்றாரு வடிவேறு, ஒரு வார்த்தை போதும், வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் அப்படின்னு சொல்லுகின்றார். அது மாதிரி இந்த திரிசூலம் வருகின்ற பாடல்களை எல்லாம் சூழப்படையானை அப்படின்னு நம்மளுடைய நம்பியார் பாடல் இருக்கு, அதையும் பாடுங்க. நிறைய பாடல்கள் பாடுங்க. சாந்தி அம்மாவுக்கு ஒரு விண்ணப்பம், இந்த வாரம் சப்போஸ் வந்து நம்ம ஏதாவது பாடல் சொல்லித்தரீங்கன்னா சூழத்துல வர்ற ஏதாவது ஒரு பாடல், திரிசூலம் வர்ற மாதிரி இந்த பாடல் நம்ம அடியார்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆறுமதி அம்மா ஒரு பாட்டு பாடினாங்க, அட்டகாசம் பண்ணிட்டாங்க. நான் அப்பதான் உங்களை நினைச்சிட்டேன். அம்மா அன்னைக்கு பாடின பாட்டு அவ்வளவு சுத்தமா பாடினாங்க. அது வந்து சாந்தி அம்மாவுக்கு அந்த அந்த பாராட்டுகிற அவங்க திருவடிக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா அருமையான தேவாரம் அம்மா பாடுறதுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்கீங்க. உங்களுடைய மாணாக்கரா இருந்து தேவாரத்தை உருகி பாடுறாங்க. அந்த சுத்தமா அந்த அந்த பண்ணோடு மாறாம அதை புரிஞ்சு உணர்வோட பாடுகின்ற நிறைய மாணாக்கர்கள் உருவாக்கி இருக்காங்க சாந்தி அம்மா. இதுல கேட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் வாரத்துக்கு ஒரு முறை அம்மா அவர்கள் இந்த வகுப்பு எடுக்கிறாங்க, நம்மளுடைய தேவார வகுப்பு எடுக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் அதை கலந்து கொண்டு அந்த பாடலையும் படிச்சு பயன்பெறுங்க. எல்லாமே கொண்டு நோக்க. ஒரு 2 மாதம் மட்டும் அம்மாக்கு ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க ஐயா. அம்மாக்கு நோட்டிபிகேஷன் சொல்லிருவோம். ஏன்னா இது யூடியூப்ல எனக்கு ரெஸ்ட் இல்லைங்க, அவங்களுக்கு வேற வேலை இருக்கான், அதனால எனக்கெல்லாம் ரெஸ்டே வேண்டிய அடியனுக்கெல்லாம் திருமுறை பொறுத்தவரை அடியேன் ஓயவே மாட்டாங்க, எப்பவுமே உயிருள்ள வரை பாடுவாங்க. ஐயா, சூழப்படையானை சொன்ன தமிழ் மாலை கோலத்தார் பாட வல்லார் நல்லாரை. ஆக நம்ம அடியார்கள் எல்லாம் அது மாதிரி அந்த தேவாரங்களை பாடுங்க. அதுவும் நான் அடியவங்க எல்லாருக்கும் சின்ன டாஸ்க் தரேன். இந்த வாரம் சூளத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சூளத்தை வந்து நீங்க எலுமிச்சை குத்துற ஸ்டாண்டுன்னு நினைச்சுக்காதீங்க. அது எப்பேற்பட்ட விஷயத்த பண்ணுதுன்ற அந்த உணர்வை அடியார்கள் புரிஞ்சுக்கோங்க. அது பெருமான் கைக்கொள் படையாக வைத்து நம்மளை காக்கின்றான் என்று சொல்லி இந்த அளவுல அடிய நிறைவு செய்கின்ற இன்றைய தினம் நிறைவு செய்யும் மூலமாக சந்திராமா அவர்கள் வாழ்த்து பாடல் பாடு. சந்திராமா சுவாமி வான்முகில் பாடு. இருக்கீங்களா? சாந்தி அம்மா பாடு. சாந்தி அம்மா. திருச்சிற்றம்பலம். வான்மயில் வழாது பெய்ய மலிவலம் சுரக்க மன்னன் போர்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க வேலி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஹரஹர நம பார்வதி பதியே ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடியார்கள் யாராவது ஒருவருக்கு தன்னுடைய ஏதாவது கருத்துக்கள் பதியணும் அப்படின்னா அவங்களுக்கான காலம் 2 நிமிடங்கள். அடியார்கள் பதியணும். ஏதாவது நீங்க கருத்து பதியணும் வச்சுக்கலாம், உங்களுக்கான கால அவகாசம். நீங்க புதிய அடியார்கள் உங்க இந்த அமர்வை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூஸை கூட ஷேர் பண்ணலாம்.
கால அவகாசம் 2 நிமிடம் மட்டும்தான். ஐயா அந்த திரிசூலத்துல 3 இருக்கு இல்லைங்கய்யா, அந்த 3க்கு என்னென்னங்க அர்த்தம்? அந்த 3 இதுக்குமே ஒண்ணு ஆணவ மலத்தை தடுக்குது, இன்னொன்னு கண்ம மலம், அடுத்து மாயாமலம். இந்த 3 மலங்களையும் தடுத்து நிறுத்துறதுக்கு கூலம். தடுத்து நிறுத்துறதோடு மட்டுமல்லாம அது நெஞ்சை உருக்கி இறைவனுடைய இருள்ல இருந்து நீக்கி அவனுடைய அருள் வெளிச்சத்துல நம்மளை மாத்து. இது 3 இது எல்லாத்தையும் செய்து சூழம். அதனால சூலத்துக்கு இதுதான் விளக்கம். அந்த விளக்கத்தை நம்மளுடைய திருத்தசாங்கத்தை நம்ம பார்க்கணும். இது பெருமான் கையில இருக்கக்கூடிய கைக்குள் படை. நன்றிங்க. நன்றிங்க சார். இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு சார். ஐஸ்வர்யம்மா சொல்லிட்டு பேசிட்டோம். ஐஸ்வர்யம்மா பேசுங்க சார். தங்கம், வெள்ளி, இரும்பு, அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னீங்க, அது பேர் என்ன சொன்னீங்க சார்? கரும்பொன், செம்பொன், வெம்பொன் சொன்னோம். வெண்பொன் அது ஐம்பொன் சார் சொல்லுவாங்க. இரும்பு, செம்பொன் அப்படின்னா தங்கம், வெண்பொன் அப்படிங்கிறது நம்மளுடைய வெள்ளி. இதுல பைம்பொன் அப்படிங்கறது தாமிரமா சொல்றதும் வழக்கம் உண்டு. அது மாதிரி சொல்றாங்க. சரிங்க சார். ஆக அம்மா சுதாமா பேசுங்க. அம்மா சித்திரமா அம்மா பேசுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம். அனைத்து அடியார் திருவடியிலும் அடியன் மனம் மெய் மொழிகளால் தொழுதலுகிறேங்க. சிவாய நம. அடியன் கடைசியில தான் வந்த, மன்னிக்கணும். ஆணவம், கண்வம், மாயை, இது யோகத்திலயும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஐயா. அவ்வளவு சீக்கிரம் ஆணவம் நம்ம மனசு உட்கார கூடாதும்பாங்க. கண்மமும் விடாது. ஆணவம், கண்மம் இது 3 வென்றாதான் இறுதி நிலையை அடைய முடியும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஆணவம் நீங்க சொன்ன திரிசூலத்துக்கு இப்படி ஒரு 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 மாடிஃபிகேஷன் இருக்கும்னு எனக்கு இப்பதான் இந்த இதுலதான் புரிஞ்சுது. ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். கரெக்டான இடத்துக்கு கரெக்டான தருணத்துக்கு அடியன் உள்ள வந்தது. மிகப்பெரிய இறைவன் என்னை இந்த இடத்துல மாணிக்கவாசர் அனுப்பிச்சு விட்ட மாதிரிதான் நான் நினைக்கிறேன். ஆணவம், கண்மம், மைய அது மிகப்பெரிய ஒரு செயல்பாட்டை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்குதுங்க ஐயா. திருவாசகத்துக்கே உட்கார்ந்தோம்னா 4 என்கின்ற அகந்தே, அந்த 4ங்கிறது ஆணவத்தினுடைய ஒரு அறிகுறி தான். அந்த நான் வர்றது என்னைக்கு நாம் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அந்த ஆணவம் கழிந்த மாதிரின்னு சொன்னாங்க. அடியன் அந்த ப்ராசஸ்லதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதனால இறைவன் திருவருளால எனக்கு அந்த விளக்கம் ரொம்ப எனக்கு ஒரு மனசுல ஒரு ஆணி அடிச்ச மாதிரி இந்த இடத்துல ரொம்ப மகிழ்வு. நீண்ட நாளைக்கு அப்புறம் அடியேன் இந்த வகுப்புக்குள்ள அடியார்களுக்கு நடுவுல நான் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பல கோடி நன்றிகள். அனைத்து அடியார் திருவடிகளையும் மீண்டும் வணங்கி அடியன் உத்தரவு வாங்கிக்கிற சாமி. ரொம்ப அருமையான பதிவு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சித்ராமா இந்த 353 அமர்வுல ஒரு 250 அமர்வுகள் அவங்க பேசாத அமர்வே கிடையாது. அப்படிதான் சொல்லணும். அவங்க ஃபீட்பேக் கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க. இன்னைக்கு அம்மாவுக்கு இன்னும் திருவாசத்துல இருக்காங்க. அடியனுடைய வாழ்த்துக்கள் சொல்லி சுதாமா தொடரலாம். சுதாமா ஏதோ அன்மியூட் பண்ணாங்க. சுதாமா. ஐயா கோதில்னா என்னன்னு சொன்னீங்க ஐயா? கோதுன்னா குற்றம், கோதில்னா குற்றங்களை நீக்கிய பெருந்துரை. இப்போ பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா குற்றம்னா நம்ம குற்றம் செய்யறது இல்ல, உனக்கு வலிச்சாலும் குற்றம் தான். நான் சொன்னேன் இல்லையா, டாக்டருக்கு படிக்கிறோம் கஷ்டம் தான் இல்ல, நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் என்னது துறைக்கு போக முடியும் 12th இருந்து. அவ்வளவு கஷ்டப்படணும். ஆனா இவன் கஷ்டமே இல்லாத பெருந்துரை கொடுக்குறான். நீ ஜாலியா இருக்கிறது தான் உன் டாஸ்கே, நீ ஏன் கஷ்டப்பட்டுக்காதன்றான். புரியுதுங்களா உங்களுக்கு? நீ ஜாலியா இருக்கிறது தான் டாஸ்க். அப்ப கோதில் பெருந்துரை அப்படின்றப்ப குற்றம் இல்லாத பெருந்துரை அப்படின்னு அவன் சொல்றான். அதுதான் கோதுனா குற்றம். அந்த குற்றம் இல்லாத பெருந்துரை அவன் வழங்குறான்றதான் அதுக்கு அவன் அரசனா இருக்கான்றதுதான் நாம இங்க பார்க்கணும். நல்லதுங்க சுவாமி. இந்த அளவுல அடியை நிறைவு செய்கிறேன். ரொம்ப அருமை. நன்றி சார். நன்றிங்க சுவாமி. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. திரிசூலத்துக்கு இப்படி ஒரு கருத்து இருக்குதுன்னு நான் இன்னைக்குதான் ஐயா தெரிஞ்சுக்கிறேன் நானு. உங்களுடைய போன் நம்பர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்தது. நான் செல்வரதி அம்மா போட்டாங்க அந்த லிங்க். இன்னைக்குதாங்க ஐயா நான் முதல்ல வந்தது. ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க ஐயா. நன்றி சாமி. உங்களுடைய நம்பரை சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க சுவாமி. அடியன் லிங்க் அனுப்பிச்சிடுறேன், நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட நம்பர் சொல்றீங்களாங்க ஐயா? வாட்ஸ்அப் நம்பர் சொல்லிடுறேன். நான் இப்ப டைப் பண்ணிடுறேன் சாமி. நம்மளோட சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணிடுறேன், நீங்க அதை எடுத்துக்கோங்க சாமி. சரிங்களா? சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சாமி.
அடியன் சாட் பாக்ஸ்ல போட்டேங்கம்மா. இதுல கோயில் திருப்பதியத்துல வருது இல்லைங்கய்யா, குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே. ஆமா ஆமா. அப்ப இந்த கோதுன்னா குற்றம் சொல்லுவோம். அப்போ நம்ம ஒரே ஒரு செய்தியோட நிறைவு செய்யறோம். ஒரே ஒரு ரீகார்டிங் என்னன்னா 2 டாஸ்க் கொடுத்துருக்கோம். என்ன டாஸ்க்னா, ஒண்ணு நம்ம அந்த இருள் என்ன சொன்னோம், அது என்ன டிஃபரன்சியேஷன் சொன்னோம், டேபிள் இருளுடைமை இருளடிமை அருளடிமை. அடமை உடைமை எல்லாம் அடிமை. இருளடிமை அருள் அடிமை ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் சொன்னோம். திரிசூலத்தை பற்றிய தேவாரத்துல உள்ள பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடுங்கன்னு சொல்லி 2 டாஸ்க் கொடுத்துருக்கோம். அது அடியார்கள் முயற்சி செய்யுங்கன்னு சொல்லி இந்த அளவுல அடியை நிறைவு செய்கின்றேன். ஆறிரு தடந்தவள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க, உப்புடம் வாழ்க, செவ்வேன் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். வெள்ளிக்கிழமை மீண்டும் நாம இதே நேரத்தில் நாம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அடியார்கிட்ட நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். அமைச்சர். நன்றிங்க சுவாமி. சிவாய நம. சிவாய நம.